ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹலோ சார், எமர்ஜென்சி, கொஞ்சம் வழி விடுங்க. முன்னாடி ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. முன்னாடியே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி டயரை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேது. 3 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக்குன்னு உட்காந்துறானுங்க. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் நீங்க இந்த மாதிரி நியூஸை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம நாட்டோட அரசியல் வரலாற்றுல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருண்ட நாள் வந்ததே இல்லை. நம்ம ஊர்ல நம்ம சேனல் நடத்தின ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல முதலமைச்சருடன் மற்ற அமைச்சர்களின் குற்றமும் வெளிவந்துள்ளன. மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். மந்திரிகளின் உருவ பொம்மையை எரித்து மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த போராட்டத்தினால் நாடு முழுவதும் கலவரம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து மிகவும் கோபத்தில் உள்ளனர். அவர்களும் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர். யாரையும் விடக்கூடாது, ஒருத்தரையும் விடக்கூடாது. நமக்கு நீதி கிடைக்க வரைக்கும் விடவே கூடாது. எங்களுக்கு தேவை நீதி. நீதி கிடைக்காம இங்கிருந்து நாங்க கிளம்ப மாட்டோம். ஹலோ முதலமைச்சர் ஐயா, டிவில என்ன இப்படி காட்டிக்கிட்டு இருக்காங்க? நீங்களும் உங்க அரசாங்கமும் பெரிய ஊழல்ல மாட்டிருக்கிறதா சொல்றாங்க சார். மீடியாக்காரங்க காட்டுறது எல்லாமே உண்மையாகணும்னு இல்லையே. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. முதல் வேலைய டிவி ஆஃப் பண்ணிடுங்க. இங்க பாருங்க, டிவியை வேணா அணைச்சிடலாம், ஆனா பொதுமக்களோட கோபத்தை உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. எங்களுக்கு நீதி வேண்டும், இல்லன்னா விடவே மாட்டோம். எங்களுக்கு நியாயம் வேணும். நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். கலவரங்கிற பேர்ல என் காய்கறி எல்லாம் நசுக்கி தள்ளிட்டாங்களே பாவிங்க. எனக்கு இதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு யாரு கொடுப்பா? அடக்கடவுளே, இந்த அநீதியை தட்டி கேட்க யாரும் இல்லையா? மாநிலம் முழுவதும் சுடுகாடாக காட்சியளிக்கிறது. கடைகள் எதுவும் இதுவரை திறக்கப்படவில்லை. பொது வழிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. மாநிலமே முடங்கி போய் உள்ளது. அனைத்து நகரங்களிலும் இதுதான் நிலைமை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு விரிவான செய்தியை காண்போம். எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஒரு வண்டியை கூட காணோம். சார், எதுக்காக நீங்க வீணா காத்துட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்தா தான் நீங்க போக முடியும். ஸ்ட்ரைக் பண்றவங்க எவ்வளவு நேரம் தான் பண்ணுவாங்க? சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. சார், அங்க பாருங்க, ஒரு கார் வருது. காரை நிறுத்துங்க. ஹலோ 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 ஹலோ
தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ, ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஒரு டீ போடியா? உட்காருங்க சார். சார், நீங்க எது வரைக்கும் போறீங்க? சுடுகாடு வரைக்கும். நல்லா காமெடி பண்றீங்க. சார், காலையில இருந்தே காத்துனுங்கிறாரு. நாமக்கல் வரைக்கும் போனோமா, நீங்க அந்த பக்கம் போறதா இருந்தாக்கா இவரையும் கூட்டின்னு போலாமே. குடிங்க சார். 1000 ரூபாய் ஆகும். 400 ரூபாய் கொடுத்தா பஸ்ல அழகா உட்காந்துட்டு போலாமே. அப்ப போக வேண்டியதானே, என்கிட்ட எதுக்கு கேக்குற? இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் கேக்குறேன். எதுக்கு இவ்வளவு கேக்குறீங்க? எப்படியும் தனியா தானே போறீங்க. 1500 ரூபாய் ஆகும். அட, இப்பதான் 1000 ரூபாய் சொன்னீங்க, அதுக்குள்ள 1500 ரூபாய் ஆயிடுச்சா? 2000 ரூபாய் ஆகும். இதுக்கு மேல ஏத்தாதீங்க. அட, என்னண்ணே இது? வண்டியை இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. சாதா வண்டியா இல்ல வாடகை வண்டியா? திருட்டு வண்டி. யார்கிட்ட திருடுனீங்க? வண்டி யார்தான் இருந்தா உனக்கு என்னப்பா? வண்டி உன்னை நாமக்கல் கூட்டு போனா போதாதா? சரியான மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அட, தலைவா, என்னதான் உங்க பிரச்சனை? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? பிரஸ் ரிப்போர்ட்டர். பாத்தீங்கல்ல, இன்னைக்கு தமிழ்நாடே விடவெடுத்து போயிருக்குன்னா நாங்க பண்ண ஸ்டிங் ஆபரேஷன் தான் அதுக்கு காரணம். ஓ, அப்ப இந்த கலவரத்துக்கு காரணமே நீதான். எஸ். இல்ல, நான் காரணம் அப்படின்னா நான் கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட். நான் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ல இருக்கேன். நானும் பொலிட்டிக்கல் செக்ஷனுக்கு வரணும்னு எவ்வளவோ ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணணுங்கிறத என்னோட கனவே. ஆனா உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் அவ்வளவு சுலபமே கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சில நேரங்கள்ல உயிருக்கே ஆபத்தாயிடலாம். எப்படி இருந்தாலும் உனக்கு புரிய போறதில்ல. சரி, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஊர் எதியா? எந்த மாவட்டம்? சரி, என்ன வேலை பாக்குற? போறணுங்கிறது கூட தெரியாதா? சரி சொல்லு, என்ன விஷயம்? விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு ஸ்ரீகாந்த் வசூலுக்கு வந்திருக்கான். ஏன் இங்க கஜானா நிறைஞ்சு வழிதானே? விநாயகர் சதுர்த்தி, பொங்கல், தீபாவளின்னு எல்லாம் கிளம்பி வந்துடுறானுங்க. தர முடியாதுன்னு போய் சொல்லு. சரி, பரவாயில்லண்ணே, அதை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் தேவையாண்ணே? பப்ளிக் தெரிய வந்தா பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு அவர் பிஏவா இல்ல அவருக்கு நீங்க பிஏவா? ஒன்னும் புரியலையே. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கண்ணே. இந்த மீட்டிங் இதோட நிறுத்திக்கலாம். நீ என்னோட பிஏ மட்டும்தான். பிஎம் மாதிரி எனக்கு ஆர்டர் போடாத. வெளியே போ, வெளியே போன்னு. 20 வருஷமா நான் எனக்காக மூச்சு கூட விட்டதில்ல. நாயை விட அதிகமா விசுவாசமா இருந்திருக்கேன். என்னையவே அடிச்சிட்டான். அதுவும் அடுத்த ஆள் முன்னாடி அடிச்சிட்டான். உனக்கே தெரியும்ல, நீயும் பாக்குறல்ல. கடந்த 4 எலெக்ஷன் அவனுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருப்பான்னு உனக்கு தெரியாது. கொழுப்பாய் போச்சு. அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற திமிரி ஏறி போச்சுன்ற அவனுக்கு. உனக்கு தான் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. நீயே எலெக்ஷன்ல நிக்கலாம்ல. உனக்கு சப்போர்ட் பண்ணாதான் நாங்களா இருக்கோம். எலெக்ஷன்ல எல்லாம் ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஜனங்க சப்போர்ட்டும் பணமும் வேணும். தேவராஜ் கிட்ட ரெண்டுமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆளு தான் அவனை எதிர்த்து நிப்பாட்டணும். அப்படிப்பட்ட ஆளு யார் இருக்கா? பார்க்கலாம். திருடனுங்க மத்தியில் ஒரு சேவகனும் இருக்கான். அந்த ஆள் பேரு சத்தியமூர்த்தி. அவன் இருக்கிறதே ஒரு சின்ன வீட்டில் தான். ஜனங்களுக்கு சேவை பண்ணுறதான் அவன் வேலையே. ஏழைப்பாளையங்களை சொந்தக்காரங்களா நினைக்கிறவன் அவங்க பிரச்சனை இவன் பிரச்சனையை நினச்சி வேலை செய்வான். வணக்கம் சார். வணக்கம். நாங்க ஈடிவில இருந்து வரோம். சமூகத்தின் ஹீரோன்ற பேர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். இந்த கேம்பை பத்தி மக்களுக்கு சொல்ல விரும்புறோம். இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என்ன விட்டுடுங்க. இன்டர்வியூ கொடுங்க சார், நல்லா இருக்கும். இல்ல டாக்டர், இதையெல்லாம் விளம்பரப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சமூகத்துல இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அதை விளம்பரப்படுத்த விரும்பாதவங்க ரொம்ப குறைவு. இப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்ம சமூகத்துக்கு தேவை. கேமராமேன் மாசிலமணியுடன் நான் உங்கள் உமாபதி. அந்த ஆளுக்கு விளம்பரமே பிடிக்காதியா. ஃபேமஸ் ஆகணும்லாம் நினைக்கவே மாட்டான். சம்பாதிக்கிறதுல பாதி அப்படியே ஏழை வாழைங்களுக்கு தூக்கி கொடுத்துருவான். ஒரு வேளை சோறு இல்லாதவங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போடுறாங்க. அவருக்கு போய் உன் கையால சாப்பாடு கொடுக்குறியா?
ஐயோ அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கொடுங்கம்மா. ஜனங்களுக்கு என்ன மாதிரி தண்ணீர் பிரச்சனையை என்னப்பா இப்படி சுத்தம் பண்றீங்க? அண்ணே, பண்ணுங்க. வணக்கண்ணே. என் குழந்தைக்கு காது குத்து விழா வச்சிருக்கேனே. எல்லாரும் ஆசைப்படுறது ஒண்ணுதான், நல்ல காரியத்துல நீங்க கண்டிப்பா கலந்து. அது வந்து மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கண்ணே. நல்லதோ கெட்டதோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஜனங்களோட தான் இருப்பான். அதனால ஜனங்களும் அந்த ஆளை தன்னோட ஹீரோவா தான் பாக்குறாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நாம கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும். இந்த எலெக்ஷன்ல தேவராஜ மண்ணக்கவ வைக்கணும்னா நமக்கு சத்தியமூர்த்தி விட்ட வேற ஆப்ஷனே இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஆளு அரசியலை விட்டு விலகியே இருக்காரு. நீ போய் சொன்னா அவர் கேட்டுருவாரா? ஒத்துக்க வைப்போம். அரசியல்லையா? நீங்க என்ன காமெடி பண்றீங்க? நீங்க உங்க போராட்டத்தை தனி மனுஷனா நடத்தினா எப்படி? மக்களுக்கு தான் சேவை செய்றீங்க, அதை அதிகாரப்பூர்வமா செய்யுங்கிற. இங்க பாருங்க, நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் சமூக சேவைய மனசார செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் நான் இதை பண்ணவே இல்லை. உங்களை மாதிரி நல்லவங்க அரசியலுக்கு வராதனாலதான் தேவராஜ் மாதிரி ஆளுங்க அதுல இருந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கங்க. ஓ நீங்களா? வணக்கம், கிளம்புங்க. சத்தியமூர்த்தி சார் வணக்கம். என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. இல்ல நீங்க அந்த பக்கம் தானே திரும்பி இருந்தீங்க, அதான். சரிங்க, ஒருவேளை நான் அரசியலுக்கு வரதுனால ஜனங்களுக்கு நன்மை நடக்குதுன்னா நான் கண்டிப்பா வரேன். ஆனா பிரபு சார், ஒரு நிபந்தனை. நான் எந்த பார்ட்டி முன்னாடியும் போய் கையை கட்டிக்கிட்டு நிக்கவே மாட்டேன். பணத்தை கொடுத்தோ சாராயம் கொடுத்தோ ஓட்டு வாங்க நான் விரும்பல. சரிதாங்க. சத்தியமூர்த்தி எப்படியோ களத்துல இறக்கிட்ட. ஆனா எம்எல்ஏ எலெக்ஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்கு கோடிக்கணக்கான பணம் வேணுமே. பணத்தை கொடுக்கலனா ஒருத்தன் கூட வாழ்கன்னு சொல்ல மாட்டான். என்ன பண்றதுன்னு யோசி. அந்த தேவராஜ் எப்படா தோப்பான்னு நிறைய பேர் இங்க காத்துக்கிட்டு இருக்கான். கான்ட்ராக்ட்காரங்க, பில்டர்ஸு, போலீஸு, சினிமாக்காரனுங்க கூட. அவ்வளவு ஏன், கட்சிக்காரனே எப்பன்னு இருக்கான். எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். இத்தனை பேரையும் நம்ம பக்கம் திருப்ப வைக்கிறதுக்கு சத்தியமூர்த்தி ஃபோட்டோ போதும் நமக்கு. இந்தப்பா ஸ்ரீகாந்த், விநாயகர் சதுர்த்திக்கு வச்சுக்க. வேணாண்ணே, வேணாம் விடுங்க. நாங்க ஒன்றும் எம்எல்ஏவை நம்பி விநாயகர் சதுர்த்தி நடத்தல. இப்போ நான் கொடுக்கறது என்னோட சொந்த பணம், தேவராஜ் காசு இல்லை. இந்தா. ஓகே, தேங்க்யூண்ணா. சரி, நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே. சதுர்த்தி விழா, ஊர்வலம், எலெக்ஷன் இதெல்லாம் இல்லாதப்ப நீங்க எப்படி தான் பணம் சம்பாதிப்பீங்க? ஆஃப் சீசன்ல என்ன பண்ணுவீங்க? பணத்தை எதிர்பார்த்து வேலை செய்கிறவன் மட்டும்தான் பணத்துக்காக சாவான். ஆனா எங்களை மாதிரி அன்னாடங்காட்சிங்களுக்கு வேலையும் இல்லை, பணமும் இல்லை. இல்லப்பா, 1 மணி நேரத்துல வருவேன், பணம் தரணும். இல்லன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவேன். குடு, இந்தாங்க. இதை நான் வச்சுக்கிட்டு மிச்சத்தை உங்க அப்பா கொடுப்பான். குடுறா. 20,000 வச்சுக்கோ, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரி. என்ன நீங்க வழிப்பறியும் பண்ணுவீங்களா? ஆஹா, திருட வண்டியிலே வந்து மாட்டியிருக்குமே. என் தலையெழுத்து ஏற்கனவே சரியில்லை. புலி பசிக்கும் போது மட்டும்தான் அது வேட்டையாடும். வயிறு ஃபுல்லா இருக்கும்போது அது திரும்பி கூட பார்க்காது. இப்போ புலிக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. அதனால வீணா டென்ஷன்ல ஆகாத, நான் கொள்ளடிக்கல மாட்டேன். ஆனா உன் தலையெழுத்து சரியில்லைன்னா போற வழியில எவன் வேணா கொள்ளடிக்கலாம். கடவுளே, டேய் ஒழுங்கா உன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் டிரைவர், நான் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. என்கிட்ட கூட எதுவுமே இல்ல பாருங்க. டேய் ரொம்ப நடிக்காத. போய் சொல்றான் தலைவா. இப்பதான் கோல்ட் செயின், பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வச்சான். ஐயோ, பைத்தியக்காரன் என்ன நல்லா கோத்து விட்டுட்டானே. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் உட்கார்ந்து பாட்டு பாடுறியா?
இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா. உங்களை புரிஞ்சிக்கவே கஷ்டமா இருக்கே. என்னோட பொண்டாட்டி தான். சலோ. ஹலோ, நீங்க வரீங்கல்ல? நான் வந்துட்டு தான் எங்க இருக்கேன். வந்துட்டு இருக்கீங்க? கிட்ட வந்துட்டேமா. சரி, சீக்கிரம் வாங்க. மாவி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் பொண்டாட்டியை போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா பொண்டாட்டினா பயமா? ஹலோ, எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நான் பொண்டாட்டி அந்த அளவுக்கு லவ் பண்றேன். ஆக்சுவலி என் கல்யாணம் ரொம்ப லேட்டா நடந்துச்சு. அதனால எங்க வீட்டுல எல்லாமே எங்க அப்பா தான். நான் அவருக்கு பிடிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்பவே அடம் பிடிச்சாரு. என் பையனுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? நல்ல குடும்பத்து பொண்ணா இருக்கணும், நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும், அழகா இருக்கணும். அப்படி பாடு. சேம் பிஞ்ச். ஏன்னா இன்னைக்கு நாங்களும் பொண்ணு பார்க்க போறோம்ல. கொஞ்சம் எழுந்து நில்லு. ஏண்டி உன்ன இல்லடி, நீ உக்காரு. நீ எழுந்து நில்லுமா. அவ ஹைட்டும் உன்னை விட கம்மி, கண்ணு ரொம்ப பெருசு, மூக்கு போண்டா மாதிரி இருக்குது, செம குண்டு. என் பையனை சட்னி ஆக்கிடுவா. இதுவரைக்கும் நம்ம நண்பன் தருண் 100 பொண்ணையாவது பார்த்திருப்பான். ஆனா ரிசல்ட் 0. இவனுக்கு பையனே பிறந்துட்டான், நீ என்ன பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன் புள்ளையரப்பா, நான் உன்கிட்ட அப்படி என்னதான் கேட்டுட்டேன். கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல பொண்ணை தானே கேட்டேன் உன்கிட்ட. நான் பெருசா ஒன்னும் டிமாண்டும் பண்ணல. என்ன அவ படிச்சிருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல பொண்ணா இருக்கணும், அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், ராசியானவளா இருக்கணும், அடக்கமா இருக்கணும். அப்புறம் அவளுக்கு குழந்தை மனசு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி நல்ல குணங்கள் இருக்கிற பொண்ணை தேடிதான் இன்னும் இவர் பிரம்மச்சாரியாவே இருக்காரு. சி, நான் இவன் இப்படி பாக்குறான். இருமா மாடு. தேங்க்யூ. இவ எங்க போயிட்டா? அம்மா, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிருவோமா. நீ எதுக்கும் அப்பாவை சம்மதிக்க வைமா. இந்த வயசுல உங்க அப்பா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னா நான் எங்கடா போவேன்? டிவோர்ஸா? உங்க அப்பா பெரிய கோபக்காரு. நான் இந்த விஷயத்த உங்க அப்பாட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியும்ல? அவர் எனக்கு டைவர்ஸ் கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. அதனால நீ இதுல என்ன தேவையில்லாம கோத்து விட்டுறாதப்பா. ப்ளீஸ் மா. இங்க பாரு, நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ நேரம் உங்க அப்பாட்ட போய் சொல்லு. நாடி அங்க தொண்டோன்னு பேசினுக்கறாங்க. வா இங்க பாரு, நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க பையனை வந்து பார்க்க சொல்றாங்க. நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்சதே போதும், பையன் வந்து தாலி கட்டுவான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் பொண்ணை வந்து பார்க்க சொல்றாங்க. எதுக்கும் நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போ, பொண்ணு கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில சொல்லு, சொல்லிட்டு குனிஞ்ச தலை நிமிராம வீட்டுக்கு வந்து சேரு. முடியாது, என்னால முடியவே முடியாது. என்னால அந்த பொண்ணை மறக்கவே முடியலப்பா. சோ
ஏதாவது பண்ணுங்க. இந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா. அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லணும். எனக்கு ஒரு idea கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா சொல்றா? சொல்லு. எய்ட்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். அப்புறம் எந்த பொண்ணு வேணா கல்யாணம் பண்ணிக்குவா? போடுறா. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்படியா? என்ன ஐடியா சொல்லு. இங்க பாரு, நீ ஒரு பெரிய பொறுக்கின்னு சொல்லிடலாம். ஆனா நான் ஒன்னும் பொறுக்கி இல்லையே. நான் சொல்றத முழுசா கேளுடா. நம்ம எல்லாம் ஒரு பெரிய ரவுடி கேங். இந்த கேங்கோட தலைவன் நீதான். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அடே, எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன வெட்டிடுவாரு. அடே, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அவங்க வெளியவே சொல்ல மாட்டாங்க. Now don't waste your time. Change our get up. வணக்கம். வாங்க. வணக்கங்க. கைய கீழே போடுறா. அதான் வீட்டுக்குள்ளார வந்துட்டல, அப்புறம் என்ன வா வாங்குற உள்ள போ. எதுக்குடா சுரண்டிக்கிட்டே இருக்க? நீ பழைய படத்துல வில்லனை பார்த்தோம் இல்லையா? வில்லன்லாம் இப்படிதான்டா தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. வில்லன் உனக்கு சொறி பிடிச்சிருச்சுன்னு நினைப்பாங்கடா. ஏண்டா கொஞ்சமாவது அப்டேட் ஆயிக்கோடா. இது எங்க அண்ணனோட வீடு. நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். நான் இப்ப கேட்டேனா? என்ன சாப்பிடுறீங்க? ரம், விஸ்கி, ஜின்னு, பீர், பிராண்டி. ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. சொட்ட போயா கூப்பிடுறாங்களா? வரமா. பாத்தல எப்படி ஜகா வாங்குறாங்கன்னு. பையனோட அப்பா பையன் என்னவோ கோடியில ஒருத்தன் சொன்னாரு. அப்படித்தாம்மா சொன்னாரு. ஆனா இப்ப எனக்கும் ஒன்னும் புரியல. இப்போ இவங்க பொண்ணை பாத்துட்டு போட்டோம், அப்புறமா அவங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா முடியாதுன்னு சொல்லுங்க. வாய முடியா? பொண்ணு இப்ப வந்ததும் ஒரு மிரட்டு இல்ல. இவ என்ன இவ்ளோ அழகா இருக்கா? அடே, இதெல்லாம் என்னடா? மச்சான், உங்க கீழ் பிளாட்ல லூசு ஓனர் இருக்கும்ல, அவ இவளை விட அழகா இருப்பாளே. நம்ம வந்ததே வேஸ்ட்ரா. சிச்சி, கிளம்பு, வா போலாம் வா. ஏடா நம்ம ஆபீஸ் ஆயா விட கேவலமா இருக்கா? கொஞ்சம் வாய மூடுங்கடா. நான் கோயில பார்த்தேன்னு சொன்னது இந்த பொண்ணுதான்டா. எல்லாமே நாசமா இவன் போச்சு. ஒரு பொம்பளை பொறுக்கி. நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா என் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து நான் வேலை பார்க்குற இடம் வரைக்கும் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பிளட் ரிப்போர்ட் கூட கொடுத்தாரு. அப்புறம் கையில காலில் விழுந்து அந்த பொண்ணு எனக்கு கட்டி வச்சாரு. இப்போ நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கோம். நாளைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நான் காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டு போறேன். சர்ப்ரைஸ்? எஸ். கற்பனை பண்ணிப்பாரு, உன் பொண்டாட்டிய பார்க்க நீ ஊருக்கு போற. வீட்டு வாசல்ல ரங்கோலி கோலம், வாசல்ல தோரணம். சிரிச்சுக்கிட்டே நீ உள்ள போனதும் பொண்டாட்டி சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஒரே குஷியா இருக்கா போல. தோ வர வந்துட்டேன்ல. திருடம் மாதிரி நீ ஒவ்வொரு காலை எடுத்து வச்சு உள்ள போற. சிரிப்பு சத்தம் அதிகமாகுது. நீ பெட்ரூம் வாசல்ல போய் நிக்கிற. அவ சிரிக்க சிரிக்க உனக்கு கிளுகிளுப்பா இருக்கு. நீ உள்ள போக ஆர்வமா இருக்க. வர சர்ப்ரைஸ்னு சொல்லிக்கிட்டே நீ கதவு திறக்கிற. ஆனா உனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுது. நான் எதுக்கு சர்ப்ரைஸ் ஆகணும்? ஏன்னா பெட்ல உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட இருக்காங்க. என்ன என் பொண்டாட்டி பத்தி தேவலாம இப்படி எல்லாம் பேசுற? சரி, எனக்கு இருக்கா? நான் அப்படி என்ன கிறுக்குத்தனமா உன்கிட்ட சொல்லிட்டேன்? பின்ன பெட்ல என் பொண்டாட்டி இன்னொருத்த கூட இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் டென்ஷன் ஆகுற? அவங்க அம்மா கூட, அக்கா கூட, தங்கச்சி கூட, இல்ல ஏதாவது குழந்தைங்க கூட இருக்கலாம்ல. நீ என்ன தப்பா நினைச்ச? அது வேணா விடுங்க. சரி, அதை விடு. நீ உண்மையாலுமே உன் பொண்டாட்டி நேசிக்கிறவனா இருந்தா நான் சொன்னதை எதையுமே நம்பி இருக்க மாட்டேன். நீ கேவலமானவன். நீ சும்மா தான் லவ் பண்ற. ஆனா மனசு முழுக்க அழுக்கு. என்ன எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? வண்டியில வந்து உட்கார்ந்த நேரமே சரியில்லை. ஏய், வண்டியை முதல்ல நிறுத்தியா? என்ன பாஸ் இது? நிப்பாட்டுக்குன்னு சொன்ன உடனே நிப்பாட்டிட்டீங்க. வெளியே இருட்டா இருக்கே. எவ்வளவு ஆகும்? 2 பேர்னா ஒருத்தருக்கு 500 ரூபாய் ஆகும். ஹலோ, என்ன எதுக்கே பாக்குற? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா இல்ல தைரியம் இல்லையா? என்ன இங்க பாரு, நான் என் பொண்டாட்டி மேல உயிரிய வச்சிருக்கேன். நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. அப்ப கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குறியா? என்னது, கார்ல இருந்து இறங்கணுமா? வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீ ஷோ காட்டுறேன் பாரு. நீ முதல்ல கார்ல இருந்து இறங்கு.
உன் கார்ல வந்ததுக்கு என்ன நான் செருப்பால தான் அடிச்சுக்கணும். சரி சரி உள்ளவா. சரியான கேடியா இருப்பான் போல. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்து தூங்கலாமா? பார்க்க நல்லதா இருக்கா, வெளியே வர பயங்கரமா குளிர்தே. ஒரு தடவை வேண்டாம், நான் ஒன்றும் அவனை மாதிரி கேவலமானவன் இல்லை. நான் என் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்கேன். எப்படி நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? இது வரைக்கும் நான் எவ்வளோ ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை பயன்படுத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரி ஒரு கணவர் கிடைக்கும். அளவுக்கு பாராட்டுறானா அப்போ என்ன அதெல்லாம் நடு ரோட்ல இப்படி ஒருத்தி கூட சீ, கேவலமான வேலை. மனசுல அழுக்கு இருக்கிறவன் இப்படிதான் யோசிப்பான். உனக்கு நல்லதே யோசிக்க தெரியாதுல. ஆனா பொண்ணு நல்ல பொண்ணு, நீயும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். சீ, வேண்டாம் 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 வேண்டாம், தப்பு தப்பு தப்பு. என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுது. நீ என்ன எப்படி பயப்படுற? உன் பொண்டாட்டிக்கு எப்படி தெரிய வரும்? புடவை நகைனா எல்லா பொண்ணும் வாய் பொழப்பா. உன் பொண்டாட்டிக்கும் வாங்கி கொடுத்து வாங்கிக்கிட்டு. யோ யோ, ஏன் இப்படி இவ்வளவு கேவலமா பேசுற? காதல்னா என்னன்னு உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்கெல்லாம் புரியாது. உங்க லைஃப்ல ஏதாவது பொண்ணு வந்திருந்தா உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். டேய், இந்த ரவுண்டு நான் தான்டா ஜெயிப்பேன். ஏய், இந்த ரவுண்டு நான் தான்டா ஜெயிப்பேன். ஜோக்கர் வந்தா மட்டும் போதும். எப்படி ஆடுறேன்னு பாரு. இன்னைக்கு எல்லா பணமும் எனக்கு தான். வேடிக்கை பார்க்காம சீட்டை போடுறா. டேய், அங்க பாருடா பொண்ணு. ஒரு நாள் ஒருத்தன் ரோட்ல பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தான். நீங்க அந்த பொறுக்கிய உண்டு இல்லைன்னு பண்ணது நான் பாத்தேங்க. இப்போ அதே மாதிரி என்னோட ஒரு ஃப்ரெண்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. ப்ளீஸ் அவளுக்கு உதவி பண்ணுங்களேன். என்னோட ஃப்ரெண்டும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவரும் வெளியில சுத்தி பார்க்கலான்னு போனாங்க. அப்ப திடீர்னு ரவுடி பசங்க ப்ளீஸ் விட்டுடுங்க. ப்ளீஸ் ஒன்னும் பண்ணிடாதீங்க அண்ணே. ப்ளீஸ் விட்டுடுங்க அண்ணே. ப்ளீஸ் அண்ணே, உங்க கால்ல நாள விளையாடுறேன். ப்ளீஸ் பண்ண மாட்டோம். உன்னை Dress-அ கழட்ட சொன்னா மரியாதை கழட்டியா இல்லையா? ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நீ கழட்டியா இல்ல நான் கழட்டுவா? வீடியோவை இன்டர்நெட்ல போடாம இருக்கணும்னா 10 லட்சம் கேட்டாங்களாம். அவ பணத்தை கொடுத்துட்டா. ஆனாலும் திரும்ப திரும்ப அவளை தொந்தரவு பண்றாங்களாம். அவளால வீட்லயும் சொல்ல முடியல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவும் பயப்படுறா. அவ மனசளவுல இப்ப ரொம்ப பயந்து போயிருக்கா. நேத்து அவ சூசைட் பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணா. அப்புறம் தான் எவ்வளவு பணம் கேக்குறான்? திரும்பவும் 10 லட்சம் கேக்குறான். நீங்க என்கிட்ட 5000 ரூபா கொடுங்க, நான் அந்த மொபைல் வாங்கிட்டு வந்து தரேன். சார், ஃப்ரீயா இந்த வேலையை செய்யறதுக்கு நான் அவ்வளோ நல்லவன் இல்லை. ஓகே சார். இங்க பாருங்க, உங்க பேர் என்ன? சசி. நாளைக்கு என் லவர் மாதிரி வந்துருங்க. ஆனா எதுக்கு சார்? எதுக்காக இப்படி சொல்றீங்க? அவனுங்க என்ன சொந்தக்காரனுங்களா நான் கேட்டோன்னு போனை கொடுக்கறதுக்கு? நாளைக்கு என் லவர் மாதிரி வந்துரு, வேலை முடிஞ்சிடும். ஏய், அவங்க 2 பேரும் தூக்கிட்டு வா. சரிண்ணா.
ஏய் என்னடா காலி மைதானத்தை பார்த்தவன் விளையாட நினைக்கிறியா? போன கொடு. ஏய் நீ என்ன பெரிய ஆக்ஷன் ஹீரோவா? இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு முயற்சி பண்றியா? ஏண்டா அவ்வளவு பெரிய கிளாடியா நீ? என்னடா முறைக்கிற? கண்ணு அப்படியே நோண்டிடுவேன். ஏய் அருவாளை போடுறா போடுறா அருவாளை போடுறா. என்ன பாக்குற? ஷாக் ஆயிட்டியா? இது அருவாடா. எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா? எப்பயாவது பிடிச்சிருக்கியா? கண்ணால பாத்துருக்க கூட மாட்டிய. நெஞ்சில உரம் இருந்தா தான் இத கையால தொட முடியும். மொபைல கொடு மச்சான். ஹலோ என்னங்க இது? நீங்க என்ன பைத்தியமா? ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? தெரிஞ்சுக்கோ, நேரம் சரியில்லைனா யமங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா நேரம் நல்லா இருந்தா யம தர்மம் என்ன பிரம்மதேவன் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கை நீட்டி பணத்தை வாங்கிட்டா கொடுத்த வாக்க காப்பாத்துறவன் தான் இந்த ஸ்ரீகாந்த். என்ன பண்றீங்க? அதான் பணம் வாங்கிட்டீங்களே, அப்புறம் ஏன் தர மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட கொடுங்க. என்ன தூக்கி போட்டீங்க? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ, உன் ஃப்ரெண்டு மாதிரியே இந்த போன்ல நிறைய பொண்ணுங்களுடைய மானம் இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. Thank you. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. Thank you. ஏதாவது Thank you so much for your help. Thank you. Thank you so much. Please sir, help. ஓய். எப்படி இருக்கீங்க சார்? நான் எப்படி இருக்கேன்றதை விட நீ எதுக்கு பணம் கலெக்ட் பண்ற? என்கிட்ட கொடுத்த 5000 வசூல் பண்றியா என்ன? ஹலோ, நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல. நான் MSW முடிச்சிருக்கேன். அப்புறம் ஆர்ஃபனேஜ்ல டீச்சரா வேலை பார்க்கறேன். அங்க படிக்கிற ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்றேன். நல்லவங்களுக்கு எல்லாம் கேட்ட நேரம் வந்துருச்சு. நம்ம நாடு எல்லாம் உருப்படவே உருப்படாது. தின்னு தின்னு ஏழையாயிடுவோம். தின்னு தின்னு குண்டாயிடுவோம். இதோ இப்படி நம்ம யாருக்கும் மரியாதையே இருக்க போறது இல்ல. வெக்கப்பட நினைச்சாலும் வெக்கமே வராது. And the truth is there is no truth. எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் பணம் கொடு. இல்லையா? ஏய், உன்கிட்ட இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது கொடுங்க. இது பசங்களுக்காக கலெக்ட் பண்ண பணம். இது அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இது நான் உழைச்சு சம்பாரிச்ச பணம். இதை வச்சுக்கோங்க. மோகம் மனசோட கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நீ செய்யற எல்லா வேலையும் ரொம்ப நல்லபடியா இருக்கும். மனுஷன் பட்னை கடந்து செத்தாலும் பரவாயில்ல.
ஆனா அவன் என்னமோ சித்தாந்தமோ அப்படி சாக கூடாது. நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த வேலையை செய்யலாம்டா. சரியா சொன்ன. எந்த வேலையா இருந்தாலும் முடியும். ஸ்ரீகாந்த் அங்க பாரு, அந்த பொண்ணு சசி இந்த ஆசிரமம் பேரை சொல்லிதான் அன்னைக்கு வசூல் பண்ணா. நல்லா இருந்துச்சுல? மெதுவா மெதுவா. என்னையா இப்படி? வர வர சீட்டு நல்லா இருக்குப்பா, ஜன்னல் சீட்டு. ரைட் ரைட். அப்பா அப்பா அங்க பாருப்பா, எல்லா மரமும் பின்னாடியே போகுது. ஆமாப்பா, எல்லா மரமும் பின்னாடிதான் போகுது. பாப்பா அங்க பாருப்பா, வானம் நம்ம பின்னாடியே வருது. ஏயா இந்த மாதிரி பையனை பஸ்ல கூட்டிட்டு வந்தா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம்ல? ஆமாங்க, நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு தான் வரும். என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்து கண்ணு தெரியாது. இவனுக்காக ஒரு பெரிய மனுஷன் கண்தானம் பண்ணாரு. அந்த ஒரு கண்ணால இவன் இந்த உலகத்தை முதல் தடவை பாக்குறான். அதனாலதான் இவன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான். சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சந்தோஷமா இருக்கட்டுமே, இவன் சந்தோஷத்துக்கு தடை போடாது. அப்பா அப்பா எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது பாருப்பா, பாத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்குதுப்பா. ஸ்ரீகாந்த், உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம நாட்டோட மக்கள் தொகை 130 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 86,800 குழந்தைங்க பிறக்குறாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கில் செத்து போறாங்க. செத்து போற ஒவ்வொருத்தரும் தான் 2 கண்ணையும் தானம் பண்ணா வெறும் 11 நாள்ல நம்ம நாட்டுல இருக்கிற கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கிடைச்சிரும். ஆனா அதுக்கு நம்ம இன்னும் தெளிவா இருக்கணும். தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டவுடன் தங்கள் கடமைகளை மறந்துவிட்டு வீட்டில் ஓய்வெடுத்து வந்த அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று நடிக்க தொடங்கிவிட்டார்கள். தெருவை கூட்டுவது, சுத்தம் செய்வது, சமூக பணிகள் செய்வது போல பாவிக்க தொடங்கிவிட்டார்கள். மக்கள் இவர்களின் சரியான முகத்தை தெரிந்து கொண்டு இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். தேவராஜ் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆளை தோக்கடிக்கணும்னா சத்தியமூர்த்தி மாதிரி ஆளை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும். நாம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம். முதல் ஐட்டம் பிரம்மாண்ட ரோட் ஷோ. அதுக்கு ஜனங்களை திரட்டி ஆகணும். இத புடி. ஓகே, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வா, பின்னாடியே வாங்க. யோ போய மூஞ்சி தொட. வாங்க வா வா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. இன்னைக்கு என்ன சொல்லி கத்தணும் தம்பி? ஜெய்கிந்துன்னு சொல்லணுமா இல்ல வாழ்கன்னு சொல்லணுமா? பாட்டிமா, எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. பிரியாணி உங்களுக்கு தரும்போது 2000 ரூபாய் சேர்த்து தரோம். இப்ப போய் ஏறுங்க. சரி வாங்க வாங்க. ஸ்ரீகாந்த் சார், என்ன இதெல்லாம்? பசிக்கிறவங்களை பார்த்தா உனக்கு பொறுக்காது. பணத்தை வசூல் பண்ணி இவங்களுக்கு நீ எப்படியாவது நல்லது செஞ்சிருவ. சார் ஆனா பயப்படாத. கண்தானம் பண்ணதான் நான் இவங்களை கூட்டு வந்திருக்கேன். சொல்லு, எங்க சைன் பண்ணும்? ஐயோ கடவுளே கடவுளே, எங்களுக்கு பிரியாணியும் 2000 ரூபாய் பணமும் வாங்கி தரேன்னு சொல்லி எங்க கண்ணை புடுங்க பிளான் பண்றியா நீ? பிளான் இல்ல, ஒண்ணு இல்ல. உன் கண்ணை தானம் பண்ணனா அப்படியே ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடுவேன். தூ வாய மூடுறா, மூளையே இல்லாதவனே. என் கண்ணு போனதுக்கு அப்புறம் நான் ஃபேமஸ் ஆவறத யாருடா பாக்குறது? பாட்டிமா, கண்தானம் செய்யறதுங்கிறது உயிரோட இருக்கும்போது குடுக்கறது இல்ல, இறந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். ஐயோ, நான் செத்தா கூட என் கண்ணை கொடுக்க மாட்டேன். அடுத்த ஜென்மத்துல நான் கண்ணு தெரியாம பிறந்துட்டேன்னா? ஐயோ பாட்டி, செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு உடம்ப புதைச்சிருவாங்க இல்ல எரிச்சிருவாங்க. புதைச்சதுக்கு அப்புறம்
அதை புழுப்பூச்சிங்க சாப்பிட்றோம். அதே எரிச்சிட்டா சாம்பல் ஆயிடும். அதுக்கு பதிலா நீங்க உங்க கண்ணை தானம் பண்ணா பார்க்கவே முடியாதவங்க உங்க கண்கள்னால இந்த உலகத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. மா கண்தானங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த தானம். நம்ம நடிகர் சூர்யாவும் கார்த்தியும் கண்தானம் பண்ணிருக்காங்க. அவங்களும் அவங்க கண்ணை கொடுத்துட்டாங்களா? அப்படின்னா என் கண்ணை நானும் சந்தோஷமா கொடுக்குறேன். நம்ம கண்தானம் பண்றோம், எல்லாரும் தானம் பண்ணலாம் வாங்க. இங்க சைன் பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் சைன் வாங்குங்க. சீக்கிரமா சைன் பண்ணுங்க. ஸ்ரீகாந்த் சார், தேங்க்யூ. எதுக்கு? எல்லாரையும் இங்க வர வச்சிங்கல்ல, அதுக்காக தான். பணம் கலெக்ட் பண்ணா மட்டும் பத்தாது. மக்களோட தேவைகள்லாம் நிறைவேறுதா இல்லையா அதையும் கவனிச்சாங்கணும் இல்லையா? சசி, நீ ஸ்ரீகாந்த காதலிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? அப்படி அவன்கிட்ட எதை பார்த்து நீ காதலிச்ச? அவன்கிட்ட வீடு இல்ல, வேலை இல்ல, சொத்து பத்தும் இல்ல, அப்புறம் எதை பார்த்து நீ காதலிச்ச? அது மட்டும் இல்லடி, அவன்கிட்ட ரேஷன் கார்டு கூட இல்ல. நீ காதலிக்கிற பையன் கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் இருக்கலாம், அவன்கிட்ட ரேஷன் கார்டு கூட இருக்கலாம். இருந்தும் அவன் உன் மானத்தை காப்பாத்தாம அவன் உயிருக்கு பயந்து ஓடிட்டான். ஒரு பொண்ணுக்கு படிப்பு, புகழ், அந்தஸ்து, வசதி இதெல்லாம் இருக்கிற பையனை விட எந்த சூழ்நிலையிலயும் அவ கூட நிக்கிற ஒரு பையன் தான் தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஸ்ரீகாந்த். பொண்ணுங்க வரப்போற பையன் ஸ்ரீராமன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ ராவண மாதிரி ஒருத்தனை விரும்புறிய. ராவணன் கெட்டவனா இருந்திருந்தா ஆதிசிவன் வரம் கொடுத்திருக்க மாட்டாரு. ராவணன் சீதையை ஏன் கடத்தினான் தெரியுமா? ஏன்னா அவன் தங்கச்சி மேல உயிரியே வச்சிருந்தான். அவன் சீத்தை மேல ஆசைப்பட்டெல்லாம் கடத்தல. என்ன, அவன் பழிவாங்க எடுத்துக்கிட்ட முறைதான் தப்பு. நம்ம ஊர்ல ராமனை வணங்குற மாதிரி ஸ்ரீலங்கால ராவணனை வணங்குறாங்க. எது சரி எது தப்புங்கிறது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. நம்ம ஸ்ரீகாந்தும் அப்படிதாமா. மச்சான் சசி வரடா. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓ யா, ஐ அம் கமிங். என்னடா? ஏன் கிட்ட சொன்னா? உங்ககிட்டயா? போ, போய் வேலையை பாரு. ஓகே. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். உங்களை ஏன் இவ்ளோ பிடிக்குது, உங்க மேல ஏன் காதல் வந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. மொத்த ஏரியாவும் கவர் ஆகணும். பாத்துங்க. சரிண்ணே, கிளம்புங்க. வாங்கடா. சத்தியமூர்த்தி அண்ணன் கோட்டு போடணும். ஸ்ரீகாந்த் சார், நான் உண்மையிலேயே உங்களை லவ் பண்றேன். நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணா போலீஸ் கேஸ் ஆயிடும் பயப்படுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஆல்ரெடி 25 வயசு ஆயிடுச்சு. அப்படின்னா இதை புடி, சத்தியமூர்த்தி அண்ணன் கோட்டு போட்டுரு. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஏன் இந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, நாளைக்கு வந்துரு. ஸ்ரீகாந்த். நீ இங்கே இரு. ஸ்ரீகாந்த் வணக்கம். சூப்பர் புல்புல். உம்மா. இந்த புடி தோச்சு போட்டுரு. இவங்கெல்லாம் என்ன டீஸ் பண்ணாங்க? சரி வா போலாம். இதுலயே கை கழுவலாம்ல? கழுவு. பணம் நான் கொடுக்கறேன். நான் கொடுக்கறேன்னு சொல்லவே இல்லையே, நீ தான் கொடுக்கணும். கொஞ்சம் இறங்குடா. நான் வேலைக்கு போறேன் ஸ்ரீகாந்த். ஒன்னே அவன்டா தடுத்தது. சைக்கிள் அப்புறம் வாங்கிக்கோ. நான் அர்ஜென்ட்டா போனோம் ஸ்ரீகாந்த் அண்ணா.
ஏய் சீட்டை நீ போடுற தள்ளி உட்காரு. விளையாடலாமா? இந்தா நீ விட்டு. ராணி வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே. ஏய், ராணி ம்ம். சரி பணம் கொடு. ராஜா உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள. ச்சே, இது கோல்டு செயினா? கோல்டு வச்சு விளையாடுமா, நீ கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஓ ம்ம். சரி வா போலாம். என்னோட செயின் என்ன ஸ்ரீகாந்த், பொண்ணு கூட எல்லாம் சுத்துற? எலெக்ஷன் டைம்ல, அதனால நிறைய வேலை இருக்கும். சரி சரி என்ஜாய் பண்ணு. ஏய், எங்க ஏரியாக்கு வந்து எங்க ஆளுகளே கூட்டு போய் உங்க ஆளுகளுக்கு பிரச்சாரம் பண்ணுவியா? உனக்கு என்ன பைத்தியமாடா? அவன் பைத்தியம் தான். நீ என்ன வைத்தியரா? ஆளும் மண்டை. உட்காரு. ஒரு சில் பியர். உனக்கு எது வேணுமா? சும்மா கம்பெனி கொடுக்கலாம்ல. வா. நாற்பத்தி நாலு. ஏய் இப்ப நீதான்டா. சொல்லு. 44. ஆஹா, வெரி குட். ஏன்டா பாட்டில தூக்கி போற? யார் காலாவது குத்த போதுடா? வயிற்றுல கத்தியால குத்துனாலே அவனுக்கு கவலைப்படுறது இல்ல. இது காலில் குத்துனா மட்டும் என்ன ஆக போகுது? பெருசா பேச வந்துட்டா. நீங்க அங்க கவனிக்காம ஒழுங்கா படிங்க. நாம வாழ்றது மகாத்மா காந்தியோட புண்ணிய பூமிடா. நாம எல்லாருக்கும் சாந்தி கிடைச்சே அடிங்க. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. என் சாந்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஓ என்ன? அவர் சாந்தின்னு சொன்னது உன் லவர் சாந்தியே இல்ல, சாந்தி பீ. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? என்னோட சாந்திய பீஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு அவள சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். அட தூ, உன் மூளை என்ன சேட்டு கடையில இருக்கா? இதுக்கு தான் படிச்சு படிச்சு சொல்றேன், படிச்சு நாலேஜ் வளர்த்துக்கோணும். பசங்களா நீங்களாவது படிங்க. ஐயோ மக்களே, இவன் ரொம்ப டைட்டா போறாயா. வாங்க போவோம். எல்லாரும் படுத்துடுறாங்களா? இப்போ நான் யாருக்கு ஊட்டி விடுறது? ஏய், ஒரு வாயாவது சாப்பிடுறா. இங்க பாரு, உண்டா கட்டு சாப்பிடுறா தம்பி. ஆஞ்சநேயா இந்தா இந்தா இந்தாடா. ஏய் சாப்பிடுறா. இந்த பாத்து விடுறா. இந்த ஒரு ரூபாய் எனக்கு ஒரே ரூபாய். இந்த கம்மி. இந்த நல்லா இருக்கு சாப்பிடு. டேய் ஸ்ரீகாந்த், நீயாவது ஒரு ரூபாய் சாப்பிடுறா. ஒழுங்கா போய் தூங்கு. யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த இந்த வா. இங்கே படுத்துக்கோ. என்னது? படுத்து தூங்குன்னு சொன்னேன். இங்கேயா? இங்கதான். ஆனா
ஏய் எதிரா எந்திரா எதிரே எதிரா எதிரே 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 ஏய் நான் ரோட்ல பாத்துங்க எதிரே தெரியாது சவுண்ட் போட எங்க வந்துச்சு உங்ககிட்ட டெய்லி எவன் அடி வாங்குறது, அதனால தான் பின்னாடியே இந்த பிளேட்டை வச்சிருக்கேன். ஐயால யார்கிட்ட ஏமாத்த போலீஸ்காரங்களுக்கு இறக்கவே இல்லையா? ஆமா இப்படி வாங்கித்தானே ஆகணும். அன்பா சொல்ல எழுப்பி விடலாம்ல, எதுக்காக இப்படி போட்டு அடிக்கணும்? ஆமா, போலீஸ்காரங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இது பப்ளிக் பிளேஸ்மா, இங்க வந்து படுத்து தூங்கலாம் கூடாதுன்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவாங்கன்னு நினைச்சியா? பாவம், இப்ப இவங்க எல்லாம் எங்க போய் படுப்பாங்க? அறிவு கட்டணுங்களா? ஏய் வாங்க வாங்க சீக்கிரம் போய் படுக்கலாம் வாங்க. வாழ்க்கையே ரொம்ப சின்னது, ஆனா தலையெழுத்து கேவலமா இருக்கே. அன்னைக்கு 4 பேர் 4 சாத்து சாத்தி நான் ஹீரோவாகல, என்ன காதலிக்கிறதுனால நீ ஹீரோயினும் கிடையாது. இதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு போ. வீட்டுல உள்ளவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு. ஒவ்வொரு பொண்ணும் தான் கட்டைக்கு போறவனோட முழு வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவா. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ஆசை நிறைவேறது இல்ல. ஆனா நீங்க ஒரே நாள்ல உங்களோட மொத்த வாழ்க்கையையும் என்கிட்ட திறந்து காட்டிட்டீங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. இப்பதான் நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. இனி என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இங்க பாரு, முதல்ல இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் ரொம்ப இனிப்பாதான் இருக்கும், ஆனா அப்புறம் கசக்கும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் முடிவு எடுத்துட்டேங்க. கல்யாணம் பண்ண உங்களை தான் பண்ணுவேன். நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துடுறேன். நீங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க. உனக்கு ஒண்ணும் ஆகல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. யோ, கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறியா என்ன? இறங்குடா, கீழ இறங்குடா. இறங்குடா, இறங்கு. விட்டுருங்க, நீங்க போங்க. ரோட்ல வந்தா பாத்து நடந்து வரணும். இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல காதல் இருக்கு, அதனாலதான் அப்படி ரியாக்ட் பண்ணீங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல, நான் இதே மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு வண்டிக்கு முன்னாடி விழுந்து இறந்தே போயிடுவேன். அப்படின்னா நீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்க போறீங்க. அதாவது சசியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படிதானே? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, ஆனா சசி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கல்யாணம் பண்ணதே சசியை தான். நீங்க சசியை தான் கல்யாணம் பண்ணீங்களா? உங்கள மாதிரி ஒரு முள்ள மாதிரி இல்ல இல்ல, ஐ மீன் அவங்க வீட்டுல இருக்கவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க, அதை தான் அப்படி கேட்டேன். உங்க பொண்ணு அவ விருப்பப்படியே வாழட்டோன்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க, அதனால தானே அவளை சென்னைக்கு அனுப்புனீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? சசி, நீ கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கிறது இவரதானா? என்னப்பா இது, ஒரு பொறுக்கி பரதேசி அவ கல்யாணம் பண்ணிப்பாளா? நம்ம கௌரவம் என்ன ஆகுது? அவன் என்ன ஜாதி என்ன குலம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி வீட்டுல வச்சிருக்கீங்க? முதல்ல அவனை வெளியே அனுப்பிச்சு விடுங்க. அப்பா, எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நம்ப மாட்டீங்களாப்பா? என் பொண்ணு ரொம்ப கெட்டிக்காரி. அவ நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவை எடுத்திருப்பா. ஸ்ரீகாந்த் எப்படி இருந்தாலும் சரி, அவரை நல்வழிப்படுத்துற திறமை என் பொண்ணுக்கு இருக்கு. Love yourself. Flirt with your understanding. Romance your dream. Get engaged with simplicity. Married genuineness. Divorce your ego. ஐயோ, இந்த பைத்தியம் போய் சொல்லுது. இவன் சொல்றதை கேட்காத. அவ சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? அந்த லூசு இவகிட்ட இவனை வீட்டுல சேர்க்காதன்னு சொல்றா.
அப்புறம் ஒரு நாள் பெரிய சண்டை ஆகி இவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றா. அப்படிலாம் எதுவும் சொல்லல. அவங்க தப்பா எதுவுமே சொல்லல. எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. அட சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க. தினமும் இப்படி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். வணக்கம், நாங்க பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கோம், புதுசா வந்திருக்கோம். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அவன் வீட்டுக்காரனை பார்த்தா மொரட மாதிரி இருக்கான். எப்படி வாழ்க்கையை நடத்த போறாங்கன்னே தெரியல. என்னடி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? ச்சே. என்னங்க, திருநீர் எடுத்துக்கோங்க. புருஷனோட மனசு ஜெயிக்கணும்னா முதல்ல அவனோட வயித்தை ஜெயிக்கணும். தினமும் விதவிதமா சமைச்சு போடு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஹலோ. நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பாய். சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த கல்லஞ்சக்காரு ஸ்ரீகாந்தோட மனசுல உணர்வுகளை உருவாக்குறத பத்தி நீ பேசுற. உனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. தாத்தா, அவருக்கு மனைவி, குடும்பம், பொறுப்புகள் இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக அவருக்கு உணர்வுகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன, அவருக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் அவரை பாராட்டுவாங்க. எல்லாரும் அவரை பாராட்ட போறாங்களா இல்ல அவர் மேல காரி துப்ப போறாங்களாங்கறத காலம்தான் முடிவு பண்ணும். ஏண்டா போறம்பாக்கு, என் அண்ணா போற எலும்பு துண்டா பொறுக்கி தின்றவன் இன்னைக்கு எங்க ஏரியாவுக்கு வந்து அந்த சத்தியமூர்த்திக்கே போஸ்டர் விட்டுறியா? அவ்வளவு திமிரு ஆயிடுச்சா? ஒழுங்கா மூடிக்கிட்டு கிளம்புற வழியா பாரு. அதை விட்டுட்டு உயர பறக்கணும்னு ஆசைப்பட்ட உன்னை வெட்டி வீசிடுவேன். இந்தம்மா, உன் புருஷன் எல்லாத்துலயும் நீதான் ரொம்ப முக்கியம்ன்றத புரிஞ்சுக்கணும். அடிதடியை விட நீதான் அவனுக்கு பெரியவளா தெரியணும். அதனால நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அப்பதான் உன் அருமை அவனுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் பாரு, கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறிடும். ஏ போட்டு தாக்கு, ஒரு புற போட்டு தாக்கு,
அங்க கடலு தான் போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு தம்பி இட்டு சாங்கு ஒன்னு போட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு போட்டு தாக்கு தம்பி போட்டு தாக்கு. அட பைக் விழுந்து கிடக்குது, ஏதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். போற வழியில 1008 பிரச்சனை இருக்கதான் செய்யும், அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது. கொஞ்சமாச்சும் மனுஷத்தன்மை காட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. மனுஷத்தன்மைலாம் இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. ஆக்சிடென்ட் நடந்தா உதவி பண்ணாம வீடியோ எடுக்கிற ஆள் தானே நீங்கெல்லாம். ஐயோ என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சொல்லுங்க, என்னாச்சு சொல்லுங்க. எதுக்கு எப்படி அழுவுறீங்க? யாரோ திருடிட்டாங்களா? ரேப்பா? யாருங்க பண்ணது? ஏமா இங்க தனியா உட்கார்ந்திருக்க? ஏன் அழுகுற? என்னாச்சு சொல்லுமா. இங்க பாருமா, பயப்படாத, என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன்ல, எதுவும் நடக்காது. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்க. பாவம் அவளே ஒரு ஊமை, அவ்வளவு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, உனக்கு இந்த மாதிரி தான்டா வேணும். நீ சாகிறதே நல்லதுடா. பாத்தீங்கல்ல, அடுத்தவங்க பலவீனத்தை பயன்படுத்தினா நம்ம நிலைமை இந்த மாதிரி தான் ஆகும். இந்த ஆட்சி வந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. தினமும் ரேப், கொள்ளை, கரப்ஷன் எல்லாம் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நிலைமையை மாத்துவாங்கன்னு அசம்பிளிக்கு அனுப்புனா அங்க போயிட்டு ப்ளூ ஃபிலிம் தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை எலெக்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க, நாடே மோசமா போகுது. எலெக்ஷன் வந்து அவ்வளவுதான், பிரியாணி போறவன சாமி ஆக்கிறீங்க, பணம் கொடுக்காதவன வில்லன் ஆக்கிறீங்க. இவங்களெல்லாம் போயிட்டு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களை தான் சொல்லணும். வெக்கப்பட வேண்டியது நாங்க இல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க தான் வெக்கப்படணும். நாங்க ஏன் வெக்க பண்ணோம்? எலெக்ஷனுக்கு ஓட்டு போட லீவ் கொடுத்தா நல்லா தின்னுட்டு தூங்குறீங்க, இல்ல பிக்னிக் போய் என்ஜாய் பண்றீங்க. ஆனா நாங்க ஒரு பிரியாணிக்காகவோ இல்ல கொஞ்சம் பணத்துக்காகவோ லைன்ல நின்னு ஓட்டாவது போடுறோம்ல. சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு, சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு. யாரையும் குறைச்சலா இடப்படாதீங்க. பெரிய கூட்டத்தை சேருங்க, பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த முறை தேர்தலில் கூட பணம் தான் நிச்சயம் விளையாட போகிறது. மக்களை கவர்வதற்காக பணங்களும் புடவைகளும் வழங்கப்படுகிறது. பணத்தை கடத்துவதற்காக புது வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். தேர்தல் கமிஷன் இதையெல்லாம் தடுப்பதற்காக பல்வேறு வழிகளை பின்பற்றுகிறார்கள். அண்ணா நகர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ தேவராஜை விட சத்தியமூர்த்திக்கு ஆதரவு அதிகமாக உள்ளது. மேடம், நீங்க உங்க நியூஸ்ல மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். நாங்க மீடியா பீப்புள், புரோக்கர் கிடையாது. ப்ளீஸ். என் பின்னால நாய் மாதிரி வாலாட்டி சுத்திட்டு இருந்தா அந்த பிரபு சத்தியமூர்த்தியை ஜெயிக்க வச்சிருவானா? அது எப்படின்னு நானும் பாக்குறேன். அவன் நிலைமை அவனுக்கு புரிய வைக்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுடைய ஓட்ட பணத்துக்காகவும் சாராயத்துக்காகவும் வித்துறாதீங்க. நல்ல வேட்பாளரை, தகுதியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. கடந்த ஆட்சி எவ்வளவு ஊழல் நிறைந்த ஆட்சின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு ஊழல் பெருச்சாளிகள். இதுக்கு மேலேயும் அவங்களை பொறுத்துக்க கூடாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நீங்க அண்ணாநகர் தொகுதியில் வெற்றி பெறுவார் என நம்பிக்கையுள்ள சத்தியமூர்த்தி அவர்கள் சூடப்பட்டார். இதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் உள்ளதா அல்லது தனிப்பட்ட விரோதமா என்பது இன்னும் புலப்படவில்லை. இது கண்டிப்பா ஓத்துருவோங்கிற பயத்துல அந்த தேவராஜ் தான்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். கண்டிப்பா இந்த வேலையை எம்எல்ஏ தேவராஜ் தான் பார்த்திருப்பான். பாருங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போலீஸ் விசாரணையை நானே முன்னிருந்து நடத்த வைப்பேன். எனக்கு யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு எதிரிகளே கிடையாது.
அண்ணாநகர் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ தேவராஜ் அவர்களை சத்தியமூர்த்தி அவர்கள் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார். அதனால் இப்பொழுது முதல் முறையாக பாரதிய மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவு உயரத்துல ஏறி நிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உங்களை நம்பிதாங்க இருக்கேன். ஒரு நாள் உன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு என்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள அடிக்க சொன்னல, அப்ப நீ பயப்படவே இல்லையே. இப்ப என்னாச்சு? ஏன்னா நான் அன்னைக்கு யாரோ, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்காரன். அதானே? நீங்களாம் பெரிய ஆளுங்க, புத்தியாலே யோசிப்பீங்க. ஆனா நாங்களாம் ஏழைங்க, இங்க இருந்து யோசிப்போம். பசி எங்களை என்ன செய்ய சொல்லுதோ அதை தான் நாங்க செய்வோம். ஒவ்வொரு கணவருக்குள்ளேயும் ஒரு அசுரன் இருப்பான். அந்த அசுரனை மனுஷனாக்குற சக்தி நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் இருக்கு. நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்றதெல்லாம் முதல்ல விட்டுருங்க. ஒரு குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அப்புறம் பாரு, நீ சொல்லி கேட்காத உன் புருஷன் அப்படியே அடங்கிடுவான். ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதுக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்குள்ள ஒரு உயிர் வளருதுங்க. நான் அம்மாவாக போறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க அப்பாவாக போறீங்க. அது எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன்? நான் அம்மாவாக போறதுல உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? இதுல சந்தோஷப்பட என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு பிறகு கணவன் மனைவி ஒன்னா இருப்பாங்க, அப்புறம் குழந்தை உண்டாகும். உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இல்லையா? மக்கள் இப்படி சந்தோஷப்பட்டு தான் ஜனத்தொகை ஏறிக்கிட்டே போகுது. உண்மையிலேயே நீங்க மனுஷனே கிடையாது. நீங்க ஒரு பெரிய அரக்கன். தப்பி தவறி நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு அரக்கன் இருப்பான். சரியான நேரத்துல அவன் வெளில வருவான். சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறதை நிப்பாட்டுங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் அம்மா ஆகிறது அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆனா நீங்க அவங்கள அவமானப்படுத்துறீங்க. சரி நிறுத்து, ரொம்ப அட்வைஸ் பண்ணாத. அங்க ஏதோ ஒரு தாபா ஓப்பனா இருக்கு, அங்க போய் சாப்பிடலாம். யாராவது உள்ள இருக்கீங்களாயா? சில நேரத்துல எனக்குலாம் பசி எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். பசிக்கவே கூடாது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா இல்லையா? கஸ்டமர் வரமாட்டான்னு நினைச்சு கிளுகிளுப்பா இருக்காங்களா என்னவோ. ஜோக் சொன்னடா. சரி, இதுக்கு நீ சிரிக்காமே இருக்கலாம். ஜிந்தாத்தா 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 ஜிந்தா ஜிந்தா ஜிந்தாத்தா ஜிந்தாத்தா ஜிந்தா ஜிந்தா ஜிந்தாத்தா ஜிந்தாத்தா ஜிந்தா ஜிந்தா ஜிந்தாத்தா. ஒரு பொம்பளை இந்த பக்கம் வரா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா ப்ளீஸ். நீ எனக்கே அமைதியை பத்தி சொல்றியா? என்ன சாப்பிடுறீங்கண்ணே? என்ன வேணும் ஆர்டர் பண்ணு. 4 ரொட்டி, அப்புறம் குருமா கொடு, அப்புறம் தந்தூரி சிக்கன், அப்புறம் ஒரு புலாவ். சரிங்கண்ணே. ஹலோ, ஒரு நிமிஷம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். மிலிட்டரி சிஸ்டம், எவ்வளோ பில்லு வந்தாலும் 50-50. என்ன? ரொம்ப பசிக்குதே. இதெல்லாம் உனக்கு. இந்தா இந்தா, எனக்கு ஒரு பீஸா? யோ சீக்கிரம் சாப்பிடு, ஆறிடு. ஹலோ, மிலிட்டரி சிஸ்டம் சொல்லிட்டு பில்ல 50-50 சொன்னேன். ஆனா சாப்பாடை மட்டும் நீ 75% எடுத்துக்க என்ன அர்த்தம்? போரு, இன்னும் கொஞ்சம் தரேன். இந்தா
இந்த எடுத்துக்கோ. ஆச்சு. இந்த எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், இதையும் நீயே சாப்பிடு. வேணாமா? எனக்கு வேண்டாம். இன்னும் 50 ரூபாயா தருவா? உங்க அப்பா தருவாரா? இங்க பாரு, எங்க அப்பா பேர நீ அத கூட கொடுக்க மாட்டியா? பானம் என்ன மரத்துல காக்கிதா? கொஞ்சம் இருங்கண்ணா, நான் மீதி பணம் எடுத்துட்டு வரேன். சரி, வா கிளம்பலாம். மீதி பேலன்ஸ் வாங்கிட்டு போ. அது டிப்ஸியா? என்னது டிப்ஸா? என்கிட்ட 50 ரூபாய் கேட்டு வாங்கின, அவங்களுக்கு 700 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்க. என் பணத்தை நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸ்ரீகாந்த் ஐயா, நான் அவசரத்துல என் ஜாக்கெட் அந்த தாபாலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப போலாமா ப்ளீஸ்? வாய்ப்பே இல்ல. ஸ்ரீகாந்த் ஐயா ப்ளீஸ், அது என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்த முதல் கிஃப்ட். போலாமே ப்ளீஸ் ப்ளீஸ். பாத்து பாத்து, பொறுமையா போ, பொறுமையா திருப்பு. இங்க பாத்தீங்களாங்க, இன்னைக்கு அந்த கடவுளே வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தோ கிடைச்சிருச்சு. இவங்க தாங்க வந்து சாப்பிட்டு போனாங்க. சார், நீங்க எந்த நேரத்துல எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. டாக்டர் இவளுக்கு நாளைக்கு தான் டெலிவரி டேட் சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு 2000 ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் நாங்க ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு 1000 ரூபாயை நாங்க யார்கிட்டயோ கேட்டு பார்த்தோம். யாரும் பணம் கொடுக்கல. இன்னைக்கு ஸ்ட்ரைக்குங்கிறதுனால வியாபாரமும் இல்லை கடையில. இப்படியாப்பட்ட நேரத்துல கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. அம்மா! காமாச்சி, என்னமாச்சி? கவலைப்படாதுமா, உங்க கார்ல ஹாஸ்பிட்டல்ல எங்களை டிராப் பண்ணிடுங்க சார். இங்க பாருங்க, அது என் கார் கிடையாது. எப்படி நம்ம போயிடுவோம்? பார்த்து இந்த மாதிரி வெளியே போறது மிருகத்துக்கு புரியாது. கொஞ்சம் என்ன பண்ற? சார், சீக்கிரம். டாக்டர், என்னாச்சு? சந்தோஷமான செய்திங்க. உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கா. குழந்தை அம்மாவோட வயிற்றுலயே ஆகி போயிருக்கு. நீங்க வர கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் அது விஷமா மாறி அம்மாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும். குழந்தைய முதல்ல அவர் கையில கொடுமா. இன்னைக்கு என் குழந்தை இந்த பூமிக்கு வந்ததுக்கு இதோ இந்த சாமிதாமா காரணம். அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த சின்ன குழந்தை உங்க கையில ஏந்தினப்ப உங்க கை எப்படி நடுங்குச்சுன்னு நான் நல்லாவே பார்த்தேன். இப்போ உங்களோட ஒய்ஃப் கூட பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க அவங்கள திட்டிட்டு வந்திருக்கீங்க. அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? தப்பு உங்களது இல்ல, நீங்க வளர்ந்த இடத்த தான் சொல்லணும். ஏன்டா சீட்டை எண்ணிக்கிட்டே இருக்க? சீக்கிரம் கார்டை போடு. எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ரக்ஷா பந்தன். இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் தான் அண்ணன்களோட கையில ராக்கி கட்டி விடுவாங்க. ஏய், இவன் ஏன்டா திடீர்னு எந்திரிச்சு போறான்? சரக்கு அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இப்படி காட்ஸ் விளையாடுறது இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்ல. நல்ல வழியில வாழ்ந்து குடும்பம் நடத்தினாதான் சந்தோஷம் கிடைக்கும். என்னோட ஆசை அதான். அண்ணனுங்க நீங்க எல்லாரும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். தங்கச்சி, நாங்க எல்லாருமே அனாதைங்கம்மா. எங்களுக்கு புத்திமதி சொல்ல கூட யாரும் இல்லம்மா. அதனாலதான் இப்படி இருக்கோம். அனாதையா பிறந்ததுல உங்க தப்பும் எதுவும் இல்ல. ஆனா ஒரு அனாதையாவே வாழ்றது உங்க தப்பு தான். ஸ்ரீகாந்த், அங்க பாரு, அவன் தனியா உட்காந்துட்டு என்ன பண்றான்னு பாரு. அண்ணா, என்னாச்சு? நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில அவ மட்டும்தான் இருந்தா. பிச்சை எடுத்து கிடைக்கிற வருமானத்துல தான் 2 பேருமே வளர்ந்தோம். ஒரு நாள் திடீர்னு அவ காணாம போயிட்டா. என்னாச்சு, எங்க போனா எதுவுமே தெரியல. இன்னைக்கு வந்துருவா, நாளைக்கு வந்துருவான்னு காத்துக்கிட்டே தான் இருக்க.
திடீர்னு ஒரு நாள் நீ வந்தம்மா, என் தங்கச்சியே வந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு எனக்கு ராக்கி கட்டி நீ உண்மையிலேயே என் தங்கச்சி ஆயிட்ட. உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? தினமும் உங்களுக்கு நான் ஊட்டி விடுவேன். யாராவது ஒருத்தர் திருப்பி எனக்கு ஊட்டி விட்டுருக்கீங்களாடா? அப்படி ஊட்டி விட்ட நிம்மதியா தூங்கி இருப்பேன். பாத்தீங்களா, இன்னைக்கு என் தங்கச்சி எனக்கு ஊட்டி விட வந்திருக்கா. அழாதீங்க அண்ணா, நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன். அழமாட்டேம்மா, இனி அழமாட்டேன். எனக்கு என் தங்கச்சி கிடைச்சிட்டா. இனி எதுக்கு அழக போற? அழவே மாட்டேன். அர்ச்சனை யார் பேருக்குமா? இவங்க எல்லாரும் பேருக்கும். பாட்டிலு பாட்டிலா? இல்ல, குமார் அண்ணா, குமார், கிரீஷ் அண்ணா, சுரேஷ் அண்ணா, மஞ்சு அண்ணா, நாராயணன் அண்ணா, பரத் அண்ணா. பரத், நம்ம எல்லாருக்கும் தங்கச்சி கிடைச்சிட்டா. இது வரைக்கும் நமக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க யாரும் இல்லாம இருந்தோம். இப்போ நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்க நம்ம தங்கச்சி வந்துட்டா. அவளுக்காகவாது நம்ம மாறியே ஆகணும். ஸ்ரீகாந்த், கேபினெட் மீட்டிங் ஆரம்பிக்க போகுது. சத்தியமூர்த்தி மினிஸ்டர் ஆகிறதுக்கு சிஎம்க்கு ப்ரெஷர் கொடுத்தாகணும். அதுக்கு ஒரு 4-5 ஆளாவது வேணும். சரி, ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் பணம் செலவாகும். அதை நீ சொல்லணுமா என்ன? பணம் வாங்காம நீ என்ன செஞ்சிருக்க? அண்ணா, காஃபி. நன்றிம்மா. அப்புறம் ஸ்ரீகாந்த், ஒரு 2 லேடிஸை ரெடி பண்ணிக்க. மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிற மாதிரி செட்டப் பண்ணணும். சிம்பத்தி வரும்ல? அண்ணா, இன்னில இருந்து இவர் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டாரு. இது நீங்களே வச்சுக்கோங்க. இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன ஸ்ரீகாந்த், உன் பொண்டாட்டி சத்தம் தான் கேக்குது, உன் சத்தத்தையே காணும். கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா அடக்கிட்டாங்க போல இருக்கு. அண்ணா, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. இனிமே இவர் இந்த வேலையை செய்ய மாட்டாரு. சசி, நீ உள்ள போ. இங்க பாருங்க, நீங்க இவ்ளோ நாள் இந்த வேலையை பாத்தீங்க, பரவாயில்ல. பரவாயில்ல விடுப்பா. இப்பதான் பணம் எதுக்குங்கிற? அதான் உன் பொண்டாட்டி சம்பாதிக்குதுல்ல. ஆம்பளை வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன? பணத்தை கொடுங்க, உங்க வேலை முடிஞ்சிடும், நீங்க கிளம்புங்க. இங்க பாருப்பா, வீட்டு பொம்பளைங்க பேச்ச கேட்டா அவ்வளவுதான். வரமா. இங்க பாருங்க, நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான். நீ என்னையே மிரட்டுறியா? நான் உங்களை மிரட்டலங்க, பிச்சை கேக்குறேன். பிச்சை. வாய மூடு. நான் உங்களை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நானும் இதே தான் சொன்னேன். நீ என்னை கல்யாணம் பண்ணி தப்பு பண்றேன்னு சொன்னேன். நான் பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொன்ன. நான் இப்படிதான் இருப்பேன். வேணும்னா கூட இரு, இல்ல கிளம்பி போ. என்னப்பா இது? நீ ஏன் இப்படி பண்ற? உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கா, அவளை கழுத்து பிடிச்சு தள்ளுற. மனுஷனே இல்ல அரக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நீ அழாதம்மா. ஜாக்கிரதையா இருங்க, நான் யானையை வச்சுட்டேன். இங்க பாரு ஸ்ரீகாந்த், இனி ஜனங்களை திரட்டுறது, மாமூல் வசூலிக்கிறது, இந்த வேலைக்கெல்லாம் எங்களை திரும்பவும் கூப்பிடாது. சசி சொல்றத கேளு. அதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அப்படின்னா உங்கள எவனும் வரமாட்டீங்கல்ல? ஏய், நான் ஒன்னும் உங்களை நம்பி வாழல. நீங்க தான் என்ன நம்பி வாழ்றீங்க, அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. இனி நீ எங்களுக்காகலாம் கஷ்டப்பட வேண்டாம். நீ ஒன்ன மட்டும் பாத்துக்கோ, அது உனக்கு தான். எனக்கு முன்னாடியே தெரியும்டா. நீங்க இல்லனா எவனும் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? போடா. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனா இந்த உலகம் மொத்தமா ஒரே நாள மாறணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அனுபவம் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய குரு. ஸ்ரீகாந்த், நான் உன் கூட வரேன், வா போலாம். சத்தியமூர்த்தியை, சத்தியமூர்த்திக்கு, சத்தியமூர்த்திக்கு, சத்தியமூர்த்திக்கு. ஐடியா இருந்தா இன்னும் ஃபோக்கஸ் ஆகும்ல. உள்ள பாரு, பெரிய சண்டையே நடக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கஸ்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாரு. சரி, எனக்கு நீங்க கண்டிப்பா மந்திரி பதவி கொடுத்தாகணும், இல்லனா என் ஜாதிக்காரங்களுக்கு அவமானம் ஆயிடும். வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பார்ட்டிக்காக நான் எத்தனை வருஷமா உழைக்கிறேன். எனக்கு மந்திரி பதவி கொடுங்க, சாகறதுக்கு முன்னாடி மந்திரி ஆக்கிடுங்க. மந்திரி பதவி கிடைக்கலாம், நான் வெளியே போவே மாட்டேன். நீங்க எனக்கு மட்டும் தான் மந்திரி பதவி கொடுக்கணும். ஆமா, மந்திரி பதவி கொடுத்தே ஆகணும். மந்திரி பதவி கொடுங்க, மந்திரி பதவி கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். கெரசின் ஊத்திக்கிறாள ரெடியா இருக்கு சொல்லு, புரியுதா? எங்க சத்தியமூர்த்தி ஐயாக்கு மந்திரி பதவி கொடுத்தே ஆகணும். வெளியே நிறைய பேர் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இந்த மண்ணெண்ணெய் ஊத்துறது, ட்ரெஸ் கிழிச்சிக்கிறது, இது எல்லாமே ஒரே நாடகம் தான். மந்திரி பதவி கொடுங்க. மந்திரி பதவி கிடைக்கலாம், நான் வெளியே போவே மாட்டேன். கொடுங்க. சத்தியமூர்த்தி ஐயாக்கு மந்திரி பதவி கொடுங்க. மந்திரி பதவி கொடுங்க. எங்க சத்தியமூர்த்தி ஐயாக்கு கொடுங்க.
இறுதியாக புது மந்திரிகளின் பட்டியல் வெளியாகிவிட்டது. முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ள புரட்சியாளரும் சமூக சேவகருமான சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் புதிய அமைச்சரவையில் அமைச்சராக வாய்ப்பு கிடைத்துள்ளது. கட்சி தலைமை அலுவலகத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீகாந்த், அந்த சத்தியமூர்த்தி மாதிரி கேவலமானவனை சப்போர்ட் பண்ண பாரு. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நீ என்ன குத்திருங்கிற. சத்தியமூர்த்தியா? உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு. அதோட அடுத்த தடவை அந்த பதவி கண்டிப்பா உங்களுக்கு தான் சொல்றாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அவனுங்க சொல்றபடிலாம் கேட்டு தலையாட்டி பொம்மன் நினைச்சிட்டாங்களா? எதையாவது பண்ணு, கட்சிக்காரங்களுக்கு பிரஷரை கொடு. அங்க மண்ணெண்ணியை ஊத்திக்கிட்டு நாடகம் போடுறாங்களே அவங்கள கொளுத்தி விடு. அப்பதான் எனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு ஹைகமாண்டுக்கு புரிய வரும். ஐயோ சார், இதுல உயிர் போயிடுமே சார். போனா போய் தொலைட்டுமே. முட்டாளுங்கள 2 பேர் செத்து போனா என்ன குறைஞ்சிட போகுது? முட்டாளுங்களா? என்ன சார், அரசியலே வேண்டான்னு சமூக சேவை செஞ்சவர் சார் நீங்க. உங்களை வலுக்கட்டாயமா நான் தானே சார் இழுத்துட்டு வந்ததுல. என்ன சொன்ன? அரசியலுக்கு நீ இழுத்துட்டு வந்தியா? அப்படி நினைக்கிறது உன்னுடைய முட்டாள்தனம் பிரபு. இந்த அப்பாவி முட்டாள் ஜனங்களுடைய நம்பிக்கை அடையறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவங்களுடைய அழுக்கு கையால சாப்பிட்டுருக்கேன். அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து எல்லா சேனல்ஸ்க்கும் போன் பண்ணி எனக்கு நானே பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டேன். ஐயா, இந்த சத்தியமூர்த்தி எவ்வளவு நல்லவர்னு உங்க சேனல்ல காட்டினீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ல. எனக்கு பிடிக்காது இருந்தாலும் அவங்க குழந்தைங்களை என் மடியில உட்கார வச்சுக்கிட்டேன். ஜனங்க சிம்பத்தியை வாங்கணுங்கிறதுக்காக என்ன நானே சுட்டுக்கிட்டேன். சூப்பர்ப்பா, கரெக்டா குறிப்பாத்து சுட்டிருக்க. நீ உன் வேலையை சரியா செஞ்சிருக்க. இப்ப உனக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றுறேன். இந்தா, எதிர்கட்சிக்காரங்கள தப்பானவங்கன்னு சித்தரிக்க என் போஸ்டர்ல நானே சாணி அடிக்க வச்சுக்கிட்டேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நடிச்சு நான் தளர்ந்து போயிட்டேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரியல் லைஃப்ல யாராவது பிரமாதமா நடிக்கிறாங்கன்னு அவார்டு கொடுத்தா அந்த அவார்டுக்கு பொருத்தமானவன் நான் மட்டும்தான். இங்க பாரு பிரபு, நான் சொல்றத மட்டும் செய். பேசாம அவங்கள கொளுத்துரு. சார், அப்பாவைய உயிரை பறிக்கிறது ரொம்ப பாவம் சார். அவங்க எல்லாம் உங்களை கடவுளா நினைக்கிறாங்க. பிரபு, அவங்க என்ன கடவுளா நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். இந்த கடவுளுக்குள்ள இருக்கிற அரக்கனை பாத்துறாத. நான் சொன்னதை மட்டும் செய்ப்போ. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு உதவியை செஞ்சா அவங்க அமைதியாயிட போறாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். இது என்னால செய்ய முடியாது. உன்னால செய்ய முடியாதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரபு. நீ இந்த வேலையை செய்யலனா இந்த வேலையை செய்ய இன்னொருத்தர் இருக்கான். நான் இதை உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி சொன்னதை கேட்டிருக்கணும். இன்னைக்கு அந்த இறந்தவங்களை வச்சு அனுதாபம் சம்பாதிக்கிறதுக்கு சத்தியமூர்த்தி மீட்டிங் போட்டிருக்கான். அந்த சத்தியமூர்த்தியை நான் சும்மா விட மாட்டேன். ஸ்ரீகாந்த், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் மோசமானவன்பா, என்ன வேணாலும் செய்வான். நான் மந்திரியாகி உங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு அந்த ஆண்டவன் அந்த 2 உயிரையும் பலி வாங்கிட்டான். நான் எந்த பதவியையும் வேணும்னு கேட்கல. ஆனா அந்த 2 உயிர் தியாகத்தையும் மதிக்கணுங்கிறதுக்காக இதை நான் ஏத்துக்கிட்டேன். ஓ ஸ்ரீகாந்த், வாயா 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 வா வா. எனக்காக உன்னுடைய ஆட்கள் இல்ல நம்முடைய ஆட்கள் எதுக்காக இப்படி உயிர் தியாகம் பண்ண? அடே கேடு கட்டவனே, அவங்கள கொன்னதே நீதானடா. அவங்க 2 பேரும் அநியாயமா எரிச்சு இப்ப கொன்னுட்டு நாடகமா இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்ற? இந்த மாதிரியான ஆட்கள் நிறைஞ்சதுதான் அரசியல். அவங்க மரணத்தை வச்சு இவன் சம்பாதிக்க பாக்குறான். அவங்க பேரை சொல்லி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்கிறான். இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு அந்த ஆண்டவனே தண்டனையை கொடுப்பான். நீங்க கண்டிப்பா ஒரு நாள் திருந்துவீங்க, நம்மளும் எல்லாரும் மாதிரியும் ஒரு நல்ல லைஃப் வாழலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த கனவு உடைஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. சமூகத்துல எல்லாரும் மானம் மரியாதையோட தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தின கவலை எல்லாம் இல்ல. இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்க. நான் வீட்டை விட்டு போறேன். சசி ஸ்கூலுக்கு வரவே இல்ல. நான் காலையில கால் பண்ணும்போது எதுவுமே பேசல, அழுதுகிட்டே இருந்தா. அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நீங்க அங்க போய் கேட்டு பாருங்க. யாரோ மாசமா இருக்க பொண்ணு ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு செத்து கிடக்குறாங்க. யார்
தள்ளி போங்க. தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. நிறுத்துங்க. ஓஹோ, பிரம்மானந்த சுவாமிகளா? சுபமஸ்து. என்னாச்சு குருஜி, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னுடைய மடத்துல கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? இறக்கி விட்டுறலாம், ஆனா இது என்னோட வண்டி இல்லையே. நல்ல விஷயம். இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. இவனுக்கு சான்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா மொத்த பணத்தையும் கறந்துருவான். பணம்லாம் ஒண்ணும் தேவையில்லை, ஃப்ரீ தான், உள்ள வாங்க. ஃப்ரீயா? உங்களை சந்திக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஐயா. நான் அப்பாயின்மெண்ட் கூட எடுத்தேன், ஆனா எனக்கு டைம் தான் கிடைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டேன்ல. இங்க பார் குழந்தாய், என்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் நீ என் ஆசிரமத்திற்கு வர வேண்டும். நான் அங்க ஒரு பெரிய யாகத்தை நடத்த போகிறேன். அங்கு நிறைய நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஓ ஐயா, என் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். தொழிலில் நீ வளர்ச்சியடைய ஆசைப்படுகிறாய், மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அப்புறம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற. அதுக்காகவே நீ ரொம்ப உழைக்கிற. அது மட்டும் இல்ல, நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. உன்ன மாதிரி ஆளுங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க போனா இந்த ஜோசியக்காரனுங்க ரெடியா ஒரு ஆன்சர் வச்சிருப்பானுங்க. இல்லை அரக்க குழந்தாய், நீ என்னுடைய ஜோதிட கலையை அவமதிக்கிறாய். குருஜி, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க இவரோட எதிர்காலத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இவர் மனைவி மேல கோவப்பட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட தான் போறாரு. அவங்க திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா கொஞ்சம் சொல்லுங்க. இந்த குழந்தாய் திமிரு பிடித்தவன், கொழுப்பு ரொம்ப அதிகம். இவன் ஒரு பொறுப்பில்லாதவன். இந்த அசுர குழந்தை தலைகீழாக நின்று தவம் செய்தாலும் பாவம் இவனுடைய மனைவி திரும்ப வரமாட்டாள். போதும் போதும் நிப்பாட்டு. என் பொண்டாட்டி வரமாட்டா நீ எப்படி சொல்லுவ? நீ என்ன அந்த பிரம்மாவா? முட்டாள் குழந்தாய், இதுவரை நான் சொன்ன எந்த ஜாதகமும் தப்பாய் போனதில்லை. வளர்றத நிப்பாட்டு. உன்ன மாதிரி போலி ஜோஷியரோட பேச்ச கேட்டுதான் இந்த நாட்டு அரசியல்வாதிங்க அவனுங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கானுங்க. மக்களுக்காக நல்ல காரியங்களுக்கு செலவழிக்க வேண்டிய பணத்தை ஓமோ யாகம் பரிகாரம்னு வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க டாய்லெட் போகணும்னா கூட உங்களை கேட்டு தானே போயிட்டு இருக்கானுங்க. இந்த நாட்டுல சுனாமி வந்துச்சு, பூகம்பம் வந்துச்சு, அப்போ உங்க ஜாதகம் எங்க போச்சு? அறிவு கட்ட குழந்தாய், நான் என்ன வானிலை அறிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறேன்? மனிதர்களுடைய ஜாதகத்தை கணிப்பதுதான் என்னுடைய வேலை. ஏண்டா, உங்களுக்கு எல்லாம் உங்க ஜாதகமே ஒழுங்கா தெரியாது, இதுல அடுத்தவன் ஜோசியத்தை சொல்ல வந்துட்டீங்களா? என்னால என் ஜாதகத்தை கணிக்க முடியாதுன்னு யார் சொன்னது? சரி, அப்படின்னா உன் கார் ரிப்பேர் ஆகுன்னு உனக்கே முன்னாடி தெரியல? வாய மூடு. உன் ஜாதக கணிப்பு படி நீ எத்தனை வருஷம் வாழுவான்னு சொல்லு. 96 வயது. அது வரைக்கும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. எதிரில பாரு, ஒரு லாரி வருதா? வரட்டமே, அதனால என்ன? நேரா போய் அதுல இடிக்க போறேன். 96 வயசு வரைக்கும் நீ எப்படி இருக்கன்னு பாக்குறேன். போய் பார்க்கலாம். ஐயோ, நீ எதை சொல்ற? குழந்தாய் குழந்தாய், என்ன செய்கிறாய் நீ? என்ன பண்ற? சொல்வதை கேள். கிட்ட வருகிறது லாரி. குழந்தாய், எப்படியாவது காப்பாத்து குழந்தாய். சொன்னா கேளு. அவன் என்ன அடிக்கிறது? நான் அடிக்கிறேன். குழந்தாய், சொன்னா கேளு. எதிரில் வரவன் ஆறு அடித்து வழியோட சொல்கிறான். தயவு செய்து கேள் குழந்தாய். ஆன் பண்ணி சைடு விட மாட்டேன்னு சொல்றேன். இங்க பாரு, சொல்றது கேளு. வேண்டாம், சும்மா வாய் மூடிட்டு உட்காரு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. வேண்டாம், பண்ணாத இந்த மாதிரி. ஒழுங்கா வண்டி நிறுத்து. தயவு செஞ்சு வண்டி நிறுத்து. வேண்டாம். ஐயோ, வேண்டாம் பாரு, இப்ப பாரு. ஐயோ, லாரி வருது, லாரி. வேண்டாம், பண்ணாத. டேய் சாவுக்குறாக்கீங்களா? ஒழுங்கா போங்கடா. வண்டி நிறுத்து குழந்தாய், நான் இறங்கிக் கொள்கிறேன். ஏன் ஜாலியா இருந்துச்சா? அடே முட்டாள் குழந்தாய், என்னுடைய ஆயுள் காலம் 96 என்று தான் சொன்னேன். அதுக்காக பிரச்சனையே வராது என்று சொன்னேன்னா? ஆனால் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் என் ஜாதகம் பொய்யாகாது. என்ன நடுக்காட்டுல இறக்கி விட்டு போனாலும் உன் பேரை சொல்லி உனக்கு பிண்ட வைப்பேன். இப்ப என்ன விடு, உன் பிண்டத்தை கவனி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீதான் இங்கிருந்து என்ன எப்பயாச்சும் காப்பாத்தணும் முருகா, முருகா, முருகா. 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் அவர் உங்க கார்ல வந்தாரு. அதுக்கே அந்த புண்ணியாத்மா காரை விட்டு இறங்கி ஓடிடுச்சு. உங்க கையால இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் இவ்வளவு திட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் எப்படி கூட வருவாங்க? கண்டிப்பா வரமாட்டாங்க. சரி, வா வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? யாருக்காக நான் வீட்டுக்கு வரணும்? உங்களுக்கா தோணுச்சுன்னா வீட்டுக்கு வருவீங்க, இல்லன்னா கிளம்பி போயிடுவீங்க. நான் உயிரோட இருக்கேனா செத்து போயிட்டேனா எந்த கவலையும் இல்ல. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே வாழ்ந்தீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ மரத்துக்கிட்டயோ கல்லுக்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு நாள் நான் வீட்ல இல்லைன்னதும் என்ன தேடி சண்டை போடுறதுக்காக வந்திருக்கீங்க. கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிச்சு பாருங்க. நான் தினம் தினம் உங்களை நினைச்சு எப்படி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுல? வேணா விடுமா, இவனுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இங்க பாரு, உன்னால ஏற்கனவே 2 பேரும் செத்துட்டாங்க. இனிமே இவ வந்தானா? வேண்டாம், போ, இங்க இருந்து போ. என்கிட்ட இப்படி சொல்றதுக்கு நீ யாரு? என் பொண்டாட்டியை கூப்பிட நான் வந்திருக்கேன். பொண்டாட்டியா? இப்பதான் பொண்டாட்டி ஞாபகம் வந்ததா? உன் பொண்டாட்டி புள்ளத்தாட்சியா இருக்கா. அவகிட்ட போய் வீரத்தை காமிக்கிறேன். தேவையில்லாம பண்ணாதீங்க.
இங்க இருந்து போங்க, தயவு செஞ்சு போங்க. அம்மா நீ போகாதம்மா, இவன் உன் உயிரையே பறிச்சிடுவாமா. கவலைப்படாதீங்க தாத்தா, இவரு கையால தான் நான் சாகணும்னு என் தலையில எழுதிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் போயிட்டு வரேன் தாத்தா. அம்மா சசி, இந்த மதியம் சாப்பிட்ற. இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வச்சுக்கோ. யாரை கொண்டு இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? தப்பான வழியில சம்பாதிக்கிற பணம் குப்பைக்கு சமம். இப்படி ஒரு பணத்தோட உதவியால என் குழந்தை பிறக்க வேண்டாம். சசி, அறியாமைனால நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்னம்மா பண்றது? நான் கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடியே என் பெத்தவங்க என்ன குப்பையில வீசிட்டாங்க. அங்க யாருமே எனக்கு உதவி பண்ணல. என் கண்ணீரை துடைக்கவும் யாரும் வரல. அன்பா சொல்றதுக்கும் யாரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை லட்சியம் எப்படி இருக்கணும்னு யாரும் சொல்லல. வயிற்று பசியை போக்குறதுக்காக ஊர்ல யார் என்ன சொன்னாலும் செஞ்சேன். எது சரி எது தப்பு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம போச்சு. நீ என் வாழ்க்கையில வந்து இப்பதான், நீ வந்த பிறகுதான் வாழ்க்கையில நான் எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கேன்னு புரிய வச்சுட்டேன். நான் இப்போ இந்த நொடியில இருந்தே என்னை நான் மாத்திக்கிறேன். நல்லவனாவே வாழ்வேன். உன்னை நீ நல்லபடியா கவனிச்சுக்கிறேன். என்னுடைய குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன். நான் சத்தியம் பண்றேன், உங்க 2 பேருக்கும் புகார் சொல்ல வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். உங்களை அளவுக்கு அதிகமா நேசிப்பேன். அன்புக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துப்பேன். உலகத்துல உள்ள எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு தருவேன் சசி. நீங்க சொன்னது கேட்டு நம்ம குழந்தை சந்தோஷமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சந்தோஷமா உதக்குது. என்கிட்ட வாங்க. என்ன மன்னிச்சிடு சசி. தாத்தா, ஏன் எல்லா பசங்களும் இங்க உட்கார்ந்திருக்காங்க? கிளாஸ் இல்லையா? என்னாச்சு? நம்ம ஆசிரமத்தை அசுரனுங்க கண்ணு வச்சுட்டாங்கம்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க பெரியவரே, எனக்கு மத்தவங்க மாதிரி பிளாக்மெயில் பண்றது மிரட்டுறதெல்லாம் பிடிக்காது. நீங்க இந்த இடத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் செஞ்சிடறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னோட முடிவு ஒண்ணுதான். இந்த இடத்த உங்களுக்கு நான் தரப்போறதில்ல. இங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண் தெரியாதவங்க, மாற்றுத்திறனாளிங்க, இப்படி நிறைய பேர் படிக்கிறாங்க. இது சரஸ்வதி தேவி குடியிருக்கிற இடம். அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. இது சரஸ்வதி தேவி இருக்கிற இடம் இல்ல, லக்ஷ்மி தேவி இருக்க வேண்டிய இடம். இது சிட்டியோட சென்டர்ல இருக்கிற பிரைம் ப்ராப்பர்ட்டி. இங்க பாருங்க, துபாயில இருக்கிற என்னுடைய பார்ட்னர்ஸ் ஹைடெக் மால் கட்டுவாங்க. இங்க கோடீஸ்வரங்க வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இடத்துல இந்த அனாதை பசங்க இருக்கணுமா சொல்லுங்க? நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. இது என்னோட ப்ராப்பர்ட்டி இல்ல, இது ட்ரஸ்டோட ப்ராப்பர்ட்டி. கமிட்டி மெம்பர்ஸ் 15 பேர் இருக்காங்க. ஏய், அன்பா சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குதா? நீங்க இப்படி என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னா அப்புறம் நான் சட்டத்தோட உதவி தான் நாட வேண்டியிருக்கும். நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ட்ரஸ்ட்ல இருக்கிற மத்த எல்லாரும் நான் சொல்றபடி தான் செய்வாங்க. அப்புறம் நீங்க தனியாளா இந்த கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கினா உங்க வயசுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? எதுக்கு உங்களுக்கு ரிஸ்க்? ஒத்துக்கங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க கொடுக்கிறோம். அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. என்ன பெரியவரே, சரிதானே? ஒருவேளை ஒத்துக்கலன்னா நான் ஒத்துக்க வைப்பேன். இப்போ என்ன பண்றது தாத்தா? எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. இந்த பசங்களை கூட்டிக்கிட்டு இப்ப வெளியே போகவும் முடியாது. என்னால தனியா சத்தியமூர்த்தி மாதிரி ஆளுங்களை எதிர்க்கவும் முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க.
நான் ஏதாவது பண்றேன். உன்னால என்னப்பா பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே சத்தியமூர்த்தியை தலைமையில தூக்கி வச்சு இங்க கொண்டு வந்திருக்கீங்க. இனி இந்த ஆசிரமத்தையும் அப்பாவி குழந்தைங்களோட படிப்பையும் எப்படி காப்பாத்த போறீங்க? ஏதாவது சொல்லுப்பா. உன்னால செய்ய முடியுமா? சொல்லு. அண்ணே, ஏதாவது பண்ண முடியுமா அண்ணே? ஏதாவது செய்யுங்க அண்ணே. எங்க ஆசிரமத்தை எப்படியாவது காப்பாத்துங்க அண்ணே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. எங்களை இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க. போலீஸ், சட்டம், கோர்ட் இதுல எதுவுமே நமக்கு உதவ போறதில்ல. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் சத்தியமூர்த்திக்கு ஆதரவா இருக்கு. இப்போ அந்த ஆசிரமத்தை காப்பாத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த சத்தியமூர்த்தியோட சுயரூபத்தை ஜனங்களுக்கு காட்டுறது தான். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி மீடியா. 40 வருஷமா நாங்க இந்த ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அந்த மந்திரி சத்தியமூர்த்தி இந்த ஆசிரமத்தை எப்படியாவது அபகரிக்க முடிவு பண்ணிருக்காரு. இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? இந்த ஆசிரமத்தின் பேர்ல நீங்க ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா சத்தியமூர்த்தியோட சுயரூபம் வெளியே வரும். ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிறது கஷ்டம் தாங்க. ஏதாவது சின்ன தப்பு நடந்து போனா கூட என் மேலேயும் என்னோட சேனல் மேலேயும் இருக்கிற டிஃபமேஷன் கேஸ் எங்களை தெருவுக்கு கொண்டு வந்துடும். உங்ககிட்ட ஏதாவது ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குதா? இருந்தா என்கிட்ட கொடுங்க. டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. என்ன மேடம், நீங்களே இப்படி சரண்டர் ஆயிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்றது? சாரி. நாம அந்த ஒரு மீடியாவை தான் நம்பி இருந்தோம். இப்ப அந்த நம்பிக்கை இல்லாம போச்சு. இங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதி லைன் நிக்க வச்சு சுட்டு தள்ளாங்க. அப்படி யாரையெல்லாம் வரிசையில நிக்க வச்சு சுட்டு தள்ள போற? இந்த அரசியல்வாதிகளா இன்னைக்கு ஊழல் பண்றாங்கன்னா ஏன்னா நாமளும் ஊழல் பண்றோம்ல. நாம இந்த நாட்டை மாத்தி ஆகணும்னா முதல்ல நாம மாறணும். அதான் நாமெல்லாம் மாறிட்டோமே. இருந்தாலும் என்ன ஆச்சு? சிஸ்டம் இன்னும் மாறலையே. சிஸ்டத்தை மாத்த முயற்சி பண்ணா அவனுங்க நம்ம எல்லாரையும் ஓரம் கட்டிட்டாங்க. இந்த சத்தியமூர்த்தியும் அவனோட ஊழல் ஆட்சியும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலையே. பண்ண முடியும். அதுக்கான ஸ்டிங் ஆபரேஷனை நான் பண்றேன். என்ன ஸ்டிங் ஆபரேஷனை நீ பண்ண போறியா? எப்பா, ஜனங்களுக்கு காசு கொடுத்து கோஷம் போட வைக்கிற சாதாரண வேலை இல்லப்பா. ஸ்ரீகாந்த், நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வேலை இல்ல. கஷ்டமும் இல்ல. ஒரு காமன் மேனால லீடரை உருவாக்க முடியும்னா அவங்களால கண்டிப்பா அவங்கள அழிக்கவும் முடியும். ஸ்டிங் ஆபரேஷனை நம்மளே செய்யலாம். சசி, நீ என்னதாம்மா சொல்ற? இது உயிருக்கே ஆபத்தான விஷயம். ஒரு நல்ல காரியத்துக்காக உயிரே போனாலும் அதுல எந்த தப்பும் இல்ல. ஆசிரமத்தை காப்பாத்தியே தீரணும். அப்புறம் சத்தியமூர்த்தியை மட்டும் இல்ல, மொத்த ஊழல் அரசாங்கத்தையே கவுத்தாகும். சக்தி தெரிக்கும் ஜுவாலை நீ, எரிந்திடும் பவந்தி நீ, எவனுக்கு எவனோ நீதானே, காத்திட இவன் வருவானே. பாவம் செய்தால் விட மாட்டான், துரத்தி வந்திடுவான். நெற்றிக் கண்ணை நீ திறந்தால் உயிரையும் நிறுத்திடுவாய். பூமி உன்னால் நடுங்கும், உன்னை எதிர்த்தால் நொறுங்கும். கெட்டவன் கூட்டம் தொடரும், எதிர்த்தால் அவன் கதை முடியும். நீயும் வந்தால் யுத்தமே, இடி முழங்கும் சத்தமே, பார்வையாலை தூக்குமே. ஸ்ரீகண்டா இவன் தானே. ஹே, எங்குமே உன் பேர் தில்லா, பறந்திடுமே உன் குடி நல்லா. தலைவன் நீதானே, நீதானே. ஹே, நல்லவனின் நண்பன் நீதான், தீயவனின் யமனும் நீதான். எல்லோர் பலமும் நீதான், பலமும் நீதான். துணை நீ நின்றால் வருவாய் என்றால் பயம் ஏதும் இங்கு இல்லை. அடைமழையும் நீ, பூகம்பம் நீ, வீசும் புயல் கதிர் நீ. உன்னை போல யாரும் இல்லை, நீதானே கடவுளின் பிள்ளை. யாருமே உனக்கு இங்கு ஈடு இல்லை, ஈடு இல்லை. வாயு வேங்கையும் நீ நீயே, தீமை விழுங்கும் தீ நீயே. வாயு வேங்கையும் நீ நீயே, தீமை விழுங்கும் தீ நீயே. இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ.
அமேசிங் ஸ்ரீகாந்த் சார். எங்ககிட்ட ஜேர்னலிசம்ல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் கூட நாங்க ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ண வேண்டியது வந்துச்சுன்னா நாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்போம். ஆனா ஒரு காமன் மேனா இருந்தும் நீங்க இவ்வளோ மினிஸ்டர்ஸை ட்ராப் பண்ணியிருக்கீங்க. யூ கிரேட், யூஆர் அ ஹீரோ. இந்த ஃபுட்டேஜ் எங்களோட சேனல்ல டெலிகாஸ்ட் ஆனதும் சத்தியமூர்த்தியோட மந்திரி பதவி மட்டும் பறி போகாது, மொத்த அரசாங்கமே கவுந்து போக போகுது. முதலமைச்சர் மட்டும் இல்ல, எல்லா அமைச்சர்களுமே ஜெயிலுக்கு போய் கம்பி எண்ண போறாங்க. டுடே திஸ் வில் பி த மோஸ்ட் ஹேப்பனிங் நியூஸ். இந்த நாடே இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தான் பார்க்க போகுது. ஆனா உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் வேணும்னா எங்களுக்கு நீங்க 50 கோடி தரணும். வாட்? ஸ்ரீகாந்த், வெறும் 50 கோடி. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. நீங்க நீதிக்காக தான் போராடுறீங்கன்னு நினைச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஸ்ரீகாந்த், 50 கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வயசுல போய் என்னால கணக்கெல்லாம் கத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு சாமியார் எவ கூடயோ படுத்துக்கிட்டு இருந்தான், அதை கொடுத்த டிரைவருக்கு நீங்க 50 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. இது அதை விட ஷாக்கிங் நியூஸ். இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஒரு வீடியோனால மொத்த அரசாங்கமும் கவுந்துருன்னு சொன்னீங்களே, இந்த ஃபுட்டேஜை டெலிகாஸ்ட் பண்ணி எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியுமே. தேவையில்லாம பேச வேண்டாம். நீங்க பணத்தை கொடுத்தா நான் ஃபுட்டேஜ் தரேன். இல்ல இந்த ஃபுட்டேஜ்க்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். என் வழி எப்பயுமே நேர்வழி தான். சரிங்க, நான் என்னோட சிஇஓ கிட்ட பேசி பார்க்குறேன். நாயப்பன் பாட்டி நடு வீட்டில் வச்சானா அது என்னத்தையும் தேடி தான் போகணும். என்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். நீ மனுஷனே கிடையாது தெரியுமா? உன்னை விட அந்த தேவராஜ் சத்தியமூர்த்தி இவங்களாம் எவ்வளவோ தேவை. சார், ரொம்ப பெரிய ஸ்ட்ரிங் ஆபரேஷன் நடந்திருக்கு. ஒரு ஆள் 15 மினிஸ்டர்களை ஒரேடியா ட்ராப் பண்ணியிருக்காரு. மொத்த கவர்மெண்ட்டுமே டிஸ்மிஸ் ஆக போகுது. நீங்க 100 கோடி ரூபாய் கொடுத்தா இந்த ஃபுட்டேஜை உங்களுக்கு நாங்க தரோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நீங்க தான். நீங்க மொத்தமா சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஆசிரமத்துக்கு கொடுத்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸும் இதுல இருக்கு. இந்த கேஸ்ல சிஐக்கும் இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஃபுட்டேஜ்ல நீங்க இதை தான் சொல்லியிருக்கீங்க. திடீர்னு இப்படி 100 கோடினா? இதுல மொத்தம் 113 எம்எல்ஏக்களோட பேர் இருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 1 கோடி கொடுத்தா கூட அப்ப கூட உங்களுக்கு 13 கோடி மிச்சம் இருக்கும். சரி, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு அந்த ஃபுட்டேஜோட இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ண எல்லாரும் வேணும். ஸ்ட்ரிங் ஆபரேஷன் யாரு பண்ணாங்கன்ற விஷயம் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். இது மக்கள் கிட்ட போய் எப்படி சேராம இருக்கிறதுன்றத பத்தி மட்டும் நீங்க யோசிங்க. ஓகே, மிஸ்டர் பிரபுவும் ஸ்ரீகாந்தும் எங்க இருக்காங்க? அவங்க எப்போ கிளம்பி போயிட்டாங்க மேம். எப்போவோ கிளம்பிட்டாங்களா? இந்த மீடியாக்காரனுங்க கேட்குற கேள்வியில் இவனுங்க நேர்மையானவனுங்க நான் ஏமாந்துட்டப்பா. இவனுங்க எல்லாத்தையும் விட கேவலமாக இருக்கானுங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியலையே. இங்கே நல்லவங்க கெட்டவங்களாம் யாரும் இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த சிடியை காப்பி பண்ணி எல்லா சேனல்ஸ்க்கும் கொடுத்துடலாம். சரி. சொல்லு சசி. சசி பேச மாட்டா, சத்தியமூர்த்தி தான் பேசுவான். நல்லா கேட்டுக்கோ ஸ்ரீகாந்த், நீ இந்த சிட்டியில எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 10 நிமிஷத்துல எல்லா ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு காட்டன் மில் வந்தாகணும். வர லேட் ஆச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உன் பொண்டாட்டி உடம்புல இருந்து ஒவ்வொரு பார்ட்டை கட் பண்ணி எடுப்பேன். சத்தியமூர்த்தி சசியை கிட்னாப் பண்ணிட்டான். நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி சிடியை காப்பி பண்ணி எல்லா சேனல்ஸ்க்கும் அனுப்பிடுங்க. சரி சரி. ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், அந்த வீடியோ ஃபுட்டேஜை என்கிட்ட கொடுத்துரு. நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு தரேன். இந்த பொசிஷன் வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இங்க பார், இப்போ அதை நீ கெடுக்க நினைக்காத. அதை கொடுத்துரு. உனக்கு அரசியலை பத்தி எதுவும் தெரியாது. சரியா சொன்ன. என்ன மாதிரியான சாதாரண மக்களை பயன்படுத்தி உன்ன மாதிரி தேச துரோகியெல்லாம் தலைவன் அவங்க நினைச்சு கொடுப்பாங்க. சசி, தன்னை
வெளிப்படுத்திக் கொள்ளாத ஒரு நபர் செய்த இது ஒரு ஸ்டிங் ஆபரேஷன். நிறைய மந்திரிகள் இதில் சிக்கி உள்ளனர். அரசாங்கம் மொத்தமும் பிசினஸ் ஆகிற நிலையில பார்க்கணும். முதலமைச்சருடன் மேலும் 15 அமைச்சர். அவனை பிடிக்கடா. என்னங்க இன்றைய தலைப்பு செய்தி: ஸ்டிங் ஆபரேஷனால் ஆளும் கட்சிக்கு ஆபத்து. ஸ்டிங் ஆபரேஷனால் பலரது தலைகளும் உருள்கிறது. ஆளும் அமைச்சர்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். பல அமைச்சர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த ஸ்டிங் ஆபரேஷன் செஞ்சது நீங்க தானா? ஓ காட், ஓ அன்பிலீவபிள். இவ்வளோ நேரமாடா மாட்டிக்கிட்டேன் நினைச்சேன். ஒரு திருட கார்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது என் வாழ்க்கையிலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு பயணம். இதுதான் சசியோட காரு. அடே வாவ், கலக்குறீங்களே குரு. ஒரே ராத்திரியில அரசாங்கத்தையே கவுத்ததுக்கு அப்புறம் நீங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க போல இருக்கே. வரவேற்பே வேற லெவல்ல இருக்கு. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இப்போ உங்க மாமனாருக்கு உங்க வேல்யூ என்னன்னு புரிஞ்சிருக்கோம். அவரே வந்து வரவேற்பு கொடுப்பாரு. சசி, 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 உனக்கு என்னமாச்சு? சசி எந்திரிமா. ஐயோ சசி, நான் சொல்ல சொல்ல நீ மதிக்கவே இல்லை. சசி, சசி எந்திரிமா. சசி பாருமா, கண்ணை திறந்து பாரு. சசி, வாப்பா போலாம். ஆனா இங்க வேணாம் வேணாம், நீங்க இங்கே இருங்க. நான் வேணா கிளம்பி போறேன் ப்ளீஸ். நான் இங்கே இருந்தா சசி எழுந்து வந்துருவாளா என்ன? உன்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், என் கடமையை நிறைவேற்றணும்ல. வா.
சசி 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 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. சசி ஹாப்பி ஆனிவர்சரி. வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. வரமா இரு. நான் என் பொண்டாட்டி கூட ஆனிவர்சரி கொண்டாட உங்க கார்ல வந்திருக்கேன். ஆனா நீங்க கார்ல உங்க மனைவியோட பாடியை கொண்டு வந்திருக்கீங்க. நாம 2 பேரும் எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திச்சிருக்கோம். அதெல்லாம் விட இன்னைக்கு உங்க கல்யாணம். நீங்க 2 பேரும் வாழ்க்கை சந்தோஷமா எப்படி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமோ, இவ்வளவு வலியை குடிச்சதுக்கு அப்புறமோ எப்படி நீங்க நார்மலா இருக்கீங்க? உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருங்க அவரு? இவர் பேரு ஸ்ரீகாந்த். இவர் வாழ்க்கை முழுக்க மற்றவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தாரு. மக்களுக்கு நல்லது பண்ணி மனைவியை இழந்துட்டாரு. இன்னைக்கு இவர் அனாதை ஆயிட்டாரு. சசி சசி, நீ எப்படி சொன்னியோ அப்படி வாழ ஆரம்பிச்சாங்கள, அப்புறம் ஏன் இப்படி என்னை பாதியில விட்டுட்டு போயிட்டியே சசி? எனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துட்டியே சசி. இந்த கஷ்டங்களை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? யாருக்கிட்ட போவேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சசி. என் வாழ்க்கையில நுழைஞ்சு வாழ்க்கைனா என்னன்னு கத்து கொடுத்த, அன்புனா என்னன்னு புரிய வச்சேன், எப்படி வாழணும்னு புரிய வச்சேன். ஆனா இப்போ நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும் சசி? அதையும் கத்து கொடுக்காம போயிட்டே சசி. என்னால எப்படி வாழ முடியும்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி என்னை தண்டிச்ச? எதுக்கான தண்டனை இது? நான் என்ன பண்றது சசி? நான் உயிரோட இருக்கிறதா இல்ல சாக? யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன். சசி, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்காக உங்களை இப்படி அனாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. நீ என்னை விட்டுட்டு போயிட்டா நான் பைத்தியமாயிடுவேன் சசி. நான் உங்களை விட்டுட்டு எங்க போகவே மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன். வாங்க எந்திரிங்க. இருக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போய் சேருங்க. சரி சசி. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ இல்லாம எனக்கு ஒன்றும் புரியல சசி. சும்மா அழாதீங்க. சரி சசி.